இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய், வாழ்வின் உடன் வழித்துணையாய், வாழ்வின் பாதையை என்றென்று நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும், அருளோடும், ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும், செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய, சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல், பல்வேறு சாதனைகளை அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 684வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் விரிநீர் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். விரிந்த நீராகவும், விரிகின்ற நீராகவும், விரிய உள்ள நீராகவும் இந்த பூவுலகில் நீர்ப்பரப்பு நிறைந்து உள்ளது. 2% நீரால் நிரப்பப்பட்டது நவ்வுலகம். நீரின்றி அமையாது இவ்வுலகு என்பார்கள். நமது உடலும் அவ்வகையிலேயே அடக்கம். இந்த பிரபஞ்ச பெருவெளியில் எந்த அளவிற்கு நீரின் மகத்துவம் இன்றியமையாததாக இருக்கின்றதோ, அதுபோல நமது ஒவ்வொருவருடைய வாழ்வியலும் ஆக சிறந்த ஒன்றாக இருந்து வருகின்றது. இந்த பிரபஞ்ச பெருவெளியின் சிறு கீற்றாக நாம் நம்மில் ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்ச பேராற்றலின் வாயிலாக உன்னதமானவர்களாக உருவெற்று வருகின்றோம். நாம் எந்த அளவிற்கு இந்த பிரபஞ்ச பேராற்றலின் ஆற்றலை நமக்குள் உட்கிரகிக்கின்றோம், அதை நமது வாழ்வியலின் நிலையான செயல்களாக எவ்வகையில் பரிமாற்றம் செய்கின்றோம், அந்த பரிமாற்றத்தின் வாயிலாக நாமும், நமது குடும்பமும், நமது சமூகமும் எந்த அளவிற்கு ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றது, செழிப்படைந்த சமுதாயத்தை எந்த அளவிற்கு உருவாக்குவதில் நாம் நம்மை செதுக்கிக் கொள்வதில் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பது நமக்கான புரிதலாக இருக்கின்றது. என்றுமே மேன்மக்களின் சொல் கேட்டு நமது வாழ்வியல் வழித்தடங்களை செதுக்கிக் கொள்ளும் பொழுது நமது வாழ்வியல் சூழல் இன்னும் அர்த்தம் நிறைந்த ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது. நமது தளத்தில் அறிவார்ந்த சான்றோர் பெருமக்கள் அன்றாடம் தத்தம் சிறப்புரை வாயிலாக நமது அவைக்கு அழகு கோர்க்கின்றனர், நமது வாழ்வியலை அன்றாடம் செதுக்கி வருகின்றனர். அவ்வகையில் மேன்மக்கள் சொல் கேள் என்ற ஒரு முன்னோர்களின் வாக்கிற்கிணங்க
நமது தளத்தில் மேன்மை பாராட்டுவோம் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வினை நமது தளத்தில் அரங்கேற்றி வருகின்றோம். என்றுமே மேன்மையான குணங்களுக்கு சொந்தக்காரராக நம்மிடையே வாழும் நற்சான்றாக, முற்சான்றாக இருக்கக்கூடியவர் அன்பு சகோதரர் கவிஞர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள். செழுமையான கருத்துக்களால் நம்மை எப்பொழுதும் நிறைப்பதில் வல்லவராக இருக்கக்கூடியவர். ஒவ்வொருவருடைய மேன்மக்களின் வாழ்வியலில், அது மட்டுமல்லாமல் நடைமுறை வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒவ்வொரு ஆழமுள்ள, அர்த்தமுள்ள கருத்துக்களை தொடர்ந்து நமது தளத்தில் பதியமிட்டு வருகின்றார் அன்பு சகோதரர் அவர்கள். இன்றும் நம்மிடையே மேன்மை பாராட்டுவோம் என்ற தொடர் நிகழ்வின் வாயிலாக அற்புதமான சிறப்புரையாற்ற நம்மிடையே இணைந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை மேன்மை பாராட்டுவோம் என்ற அற்புத தொடர் நிகழ்வின் உயர் நெறிகள் வாயிலாக நமது வாழ்வினையும் செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் செழிப்பூட்டுவோம். நன்றி. அருமையான வணக்கம். ஒளி அளவு சரியா இருக்குங்களா? மிக சரியா இருக்குங்கண்ணா, தொடரலாம். நன்றி. இந்த மாதத்தின் துவக்க நாளில் ஒரு மேன்மையான வாய்ப்பை, ஒரு மேன்மையான அரங்கத்தில் ஒரு மேன்மையான கருத்துக்களை பகிர்வதற்காக வழங்கிய இந்த உயர்ந்த உள்ளங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை பதிவு செய்கின்றேன். இந்த நாளை வழங்கிய இறைவனுக்கு மீண்டுமே ஒரு நன்றி. எப்பொழுதும் துவக்கத்தில் வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இறைவனின் செயலாக தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு வாய்ப்பை இந்த நாள் வரை இந்த அரங்கம் எனக்கு பெருமிதத்தோடு கொண்டாடும் வகையில் தந்து மகிழ்ந்திருக்கிறது. அதற்கு உரியவனாகவே எப்போதும் இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் பிரார்த்தனையும் இந்த நேரத்தில் இறைவன்கிட்ட வச்சுக்கிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாளும் கூட. எல்லோராலும் ஏப்ரல் 1 என்பது ஒரு நகைப்புக்குரிய ஒரு நாளாக பார்க்கப்பட்டாலும் கூட வணிகர்களுக்கு இது லாபத்தை அள்ளி தருவதற்கான முயற்சியை துவங்குகின்ற ஒரு துவக்க நாளாகவே இது பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஏப்ரல் 1 என்ற ஒரு அற்புதமான நாளிலே உங்களோடு இணைந்திருப்பதற்கு மகிழ்வுறுகிறேன். இந்த நாளில் எல்லோரும் இது ஒரு கேலி சித்திரமாக, நாம் பள்ளிகளில் படிக்கும் பொழுது இது ஒரு கேலியான ஒரு நாளாக, அல்லது பிறரை ஒரு நகைச்சுவையின் மூலமாக ஏமாற்றி அவர்களை ஒரு நகைப்புக்கு உள்ளாக்கும் ஒரு நாளாக நம்ம சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால இந்த நாளை முட்டாள்களின் தினம் அப்படின்னு கூட நிறைய கூற கேட்டிருக்கிறோம். வித்தியாசமா என்னோட ஒரு ஆசிரியர் சொல்லுவார், யாரும் என்னுடைய நாள் என்று உரிமை கோராத ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு சர்க்கரை நோயாளிகள் தினம் கொண்டாடினா கூட, ஆமாம் எனக்கு ஒரு சர்க்கரை நோய் இருக்குது, நானும் இந்த நாளுக்கு உரியவன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிற மக்கள் இருக்கிற இந்த சூழலில் இது முட்டாள்களின் தினம் அப்படின்னு சொல்லும்போது யாருமே மனமும் ஆமாம் இது எனக்கான நாள் அப்படின்னு உரிமை கோராத ஒரு நாள் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான, இதுதான் மாத்தியோசின்னு சொல்கிறது. அவர் கற்றுக் கொடுத்த ஒரு வழக்கம் தான். எப்படி இதை மாற்றி யோசிக்கலாம், இந்த நாளை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு, இது நமக்கான நாள் அல்ல என்று பார்க்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அதுபோல் அப்படி அவர் சொல்லிட்டு இந்த நாள் எப்படி வந்தது, நியாயமாக இந்த நாள் எப்படியே இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். அதற்கு முன்பாக இந்த நாளில் ஒரு புதிய விஷயத்தை உங்களோடு பதிவு செய்ய கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது நான் எப்போதும் கடைபிடிக்கின்ற
ஒரு நாளை துவங்கும் முன்பாக அந்த நாளை வந்து மிகச்சரியாக வழிநடத்துவதற்கான ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தெய்வீக வாயில் திறவு சங்கற்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தெய்வீக வாயில் திறவு சங்கற்பம் அப்படின்னு சொல்லி. இதை ஈர்ப்பு விதியின் ரகசியம் அந்த அவையில கூட நான் ஒரு 4, 5 வருடங்களுக்கு முன்பாக இத சொல்லியிருக்கிறேன். காலையில் கதவை திறக்கும்போது, நம்ம வீட்டுக்கு வெளியில் வாசலில் நின்று இதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னோர்கள் இத கூறிச் சென்றிருக்கிறார்கள். நான் இத வந்து தவறாது கடைபிடிக்கின்றேன். நான் வீட்ல இருக்கும் பொழுதெல்லாம், காலையில வீட்ல எழும் பொழுதெல்லாம் இத வந்து நான் வந்து தவறாம கடைபிடிச்சுட்டு இருக்கேன். அந்த ஒரு மேன்மையான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இந்த நாளில், இந்த ஆண்டின் வருவாய், அதாவது வணிகர்களின் வருவாயை பெருக்குகின்ற, அதற்கான முயற்சியை துவங்குகின்ற முதல் நாளில், இந்த ஒரு முதல் செய்தியாக இந்த செய்தியோடு இந்த உரையை துவங்கலாம் அப்படின்னு என்னுடைய மனம் சொல்லுச்சு. அதனால அந்த செய்தி பலருக்கும் பழைய செய்தியா இருந்தா கூட, நல்லதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில அந்த செய்திய இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தெய்வீக வாயில் திறவு சங்கற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலையில கதவ திறந்த உடனே, விழித்து எழுந்தவுடன் கதவை நம்ம வீட்டோட முன் கதவ வாசல திறந்து வந்துட்டு, வீட்டுக்கு வெளியில வந்து வாசல் பார்த்து நின்று, எல்லா திசைகளில் இருந்தும், எல்லா பக்கங்களில் இருந்தும் தெய்வீக சக்திகளும், தூய ஆன்மாக்களும், நல்லவர்களும் எங்களை நாடி வரட்டும். நன்மைகளும், நல்லெண்ணங்களும் எங்களை நாடி வரட்டும். தெய்வீகம் எங்கள் உள்ளும் புறமும் நிறைந்திருக்கட்டும். இனிய சூழல்கள் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். அவ்வளோதாங்க இது. இது ஒரு சிறந்த சங்கல்பம். இத சரியா ஆத்மார்த்தமாக சொல்லும் பொழுது, இது 100% பலிக்கிறது, செய்கிறது. ஏன்னா, ஒரு நாளை ஒரு நேர்மறையான சிந்தனையோடு துவக்கும் பொழுது, அந்த நாள் முழுவதுமே நமக்கு வியப்பான பல விஷயங்கள் நடக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். இந்த தெய்வீக வாயில் திறப்பு சங்கற்பம் அப்படின்னு சொல்லி இத சொல்றாங்க. தெய்வீக வாயில் திறப்பு சங்கற்பம். வீட்டுக்கு வெளிய வாசல் நின்று இந்த விஷயங்களை வீட்டுக்குள்ள இந்த நாள் முழுவதும் எங்களோட இந்த இந்த ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லா திசைகளிலிருந்தும், எல்லா பக்கங்களிலிருந்தும் தெய்வீக சக்திகளும், தூய ஆத்மாக்களும், நல்லவர்களும் எங்களை நாடி வரட்டும். நன்மைகளும், நல்லெண்ணங்களும் எங்களை நாடி வரட்டும். தெய்வீகம் எங்கள் உள்ளும் புறமும் நிறைந்திருக்கட்டும். இனிய சூழல்கள் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். இவ்வளவுதாங்க. இத வந்து தவறாது வந்து நம்ம இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இத நம்ம எழுதி வச்சுட்டு கூட அந்த வாசல் கதவுலயே பழக்கம் வரும் வரை அத எழுதி ஒட்டி வச்சுட்டு கூட அத பார்த்து கூட வாசிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு நான் கடைப்பிடிக்கின்ற ஒரு மேன்மையான செய்தியோடு இந்த நாளின் உரையை துவங்குகின்றேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, இந்த நாளுக்கு ஏப்ரல் 1 அப்படிங்கிற ஒரு நாளுக்கு மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு வரலாறு இருக்கிறது. இது எப்படிதான் இந்த ஏப்ரல் 1 உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு பல 100 ஆண்டுகள் பின்னோக்கி போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இப்ப இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த நாளை உரிமை கொண்டாட யாருமே இல்ல. ஆனாலும் இது எப்படி உருவாச்சு? இப்படி ஒரு தினம் எப்படி உருவாச்சு? அப்படிங்கிற மாரி மகளிர் தினம், நண்பர்கள் தினம், காதலர் தினம், தந்தையர் தினம் என்னென்னவோ இருக்கு. குழந்தைகள் தினம், தொழிலாளர்கள் தினம் இதெல்லாம் இருக்கிறது போல, இப்படி ஒரு நாளும் எப்படி உருவாச்சு? அப்படிங்கிறத இந்த நாளில் தெரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப பள்ளி பருவத்திலலாம் என்ன பண்ணுவோம்னா, சக நண்பர்கள்ட்ட, வீட்ல இருக்கிறவங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன விளையாட்டா உங்களோட சட்டையில ஒரு கரை ஆயிருக்கு, அல்லது உங்க பின்னாடி ஒரு தேள் இருக்கு, பூரான் இருக்கு. இப்படி ஒரு திடுக்கிடும் விஷயங்கள சொல்லி, அதுக்கப்புறம் ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உற்சாகமா அவர்கள் ஏமாந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அ அத ஒரு கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு சிறு பிராயத்தை இந்த நேரத்தில நினைவு கூட்டுகிறேன். அந்த சங்கடங்களில் ஏதேனும் அவர்களுக்கு ஏதேனும் மன உளைச்சலோ, அல்லது உடல் ரீதியான சங்கடங்களோ இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஒரு சிறு அதிர்ச்சி, ஒரு சிறு மகிழ்ச்சியோடு கூடிய, அதாவது அடுத்த நிமிடம் அவர்களை மகிழ்ச்சிக்கு ஆழ்த்துகின்ற ஒரு சங்கடம். இப்பல்லாம் பிராங்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காட்சிகள் காட்சிப்படுத்துறாங்க. இதெல்லாம் கூட நிறைய நேரங்கள்ல ஒரு மன உளைச்சலையோ, காயத்தையோ தருகுது. ஆனா, இது போன்ற இந்த ஏப்ரல் ஃபூல் கொண்டாட்டங்கள்ல அந்த மாணவ பருவத்தில அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான். ஒரு சட்டையில இங்க் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க திருப்பி திருப்பி பார்க்கும்பொழுது, அதில ஒண்ணுமே இருக்காது. அவங்களுக்கு ஒரு சங்கடம் எதுவும் இருக்காது. ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சற்றே அந்த அசடு வழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவோடு அது போயிரும். இது பெரிய அளவுல ஒரு வம்பு சண்டைகளையோ, அல்லது சங்கடங்களையோ, மன வேற்றுமைகளையோ கொண்டு வராது. அந்த அளவுல ரொம்ப
மீண்டும் அந்த நட்பு கூடுவதற்கான இறுக்கமாவதற்கு அல்லது கெட்டித்தன்மை அடைவதற்கு அது ஒரு அடிப்படை வாய்ப்பாக கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. நகைச்சுவை அப்படிங்கிறதோ அல்லது ஒரு சிறு விளையாட்டுங்கிறதோ இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக கொண்டாடப்பட்ட ஒரு நாளாக இருக்கு. இப்ப இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1500கள்ல இந்த விஷயம் வந்து ஐரோப்பியர்கள் கடைபிடித்த பழக்கமாக கூறப்படுகிறது ஏப்ரல் 1. அப்போ வந்து அந்த நாளின் பெயர் ஏப்ரல் மீன்கள் தினம் அப்படின்னு தான் இருந்திருக்கு. பிரான்ஸ்ல வந்து ஆறுகள்லயும், நீரோடைகள்லயும் நெறைய மீன்கள் இருக்குமாம். அந்த சமயத்துல மீன் பிடிக்கிறது ரொம்ப சுலபம். நெறைய மீன்கள் இருக்கும்போது எப்படி வலை வீசினாலும் ஏதேனும் 1, 2 மாட்டிரும் அப்படிங்கிறதுனால, அது வந்து மீன்கள் ஏமாறும் தினமாக ஏப்ரல் 1 கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது தான் வரலாறு செய்தி சொல்லுது. 1500ல ஐரோப்பாவுல இந்த மாதிரி மீன்கள் ஏமாறும் தினமாக கொண்டாடப்பட்டது தான் ஏப்ரல் 1. இது காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா, மனிதர்களை ஏமாற்றும் தினமாக மாற்றம் அடைஞ்சு இன்னைக்கு வந்து ஏப்ரல் 1ங்கிறது முட்டாள்களின் தினமாக மருவி நிற்கிறதுங்கிறது தான் உண்மை. வரலாற்றில் எடுத்து பார்த்தோம்னா, ரோமானிய நாட்காட்டியின்படி ஏப்ரல் 1ல வந்து வசந்தம் ஆரம்பிக்கும் நாள். அதற்கு முன்னால பார்த்தீங்கன்னா, புராதன வரலாற்றில பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு கொண்டாட்டங்களை இந்த மிகுந்த உற்சாகத்தோடு இந்த இந்த நாளுக்கு முன்பாக ஏப்ரல் 1க்கு முன்பாக 1 வாரத்துக்கு முன்பே இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள ஆரம்பிச்சுருவாங்க. ஹார்விங்கிறவர ஒரு சயின்டிஸ்ட் அதான் சயின்டிஸ்ட் இல்ல, ஒரு அ வரலாற்று ஆய்வாளர். அவர் வந்து தன்னுடைய குறிப்புல சொல்றாரு, பிரான்ஸ் தேசத்தோட அரசன் 9த் சார்லஸ்ன்னு சொல்லக்கூடிய 9ஆம் சார்லஸ் காலத்துல மார்ச் மாசம் 25ஆம் தேதியிலிருந்து இந்த புத்தாண்டுக்கான கொண்டாட்ட துவக்கங்கள் 5 நாட்கள் முன்னதாக துவங்கிரும். ஏப்ரல் 1 அன்னைக்கு புத்தாண்டு அப்படிங்கிறதுனால 5 நாட்கள் முன்னதாக திருவிழா போல 1 வாரம் வந்து இந்த கொண்டாட்டங்கள் நடக்கும். அப்போ வந்து கிறிஸ்மஸ் நாள் போல பரிசு பொருட்களையும், அன்பளிப்புகளையும் தங்களுக்குள்ள பரிமாறிக்குவாங்க. இந்த மாரி நெறைய பரிசு பொருட்கள் கிடைக்கிறது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த பரிசு பொருட்களோடு 1 வாரம் பூரா முழுவதும் அவங்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைச்சு, அந்த ஏப்ரல் 1ல முதல் நாள் அன்று அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு அத்தனை பரிசுகளோடு அந்த ஆண்டை வந்து வரவேற்கிற ஒரு ஒரு நாளாக, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அந்த ஏப்ரல் 1 இருந்தது. இப்ப ஒரு 62 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1562ல போப் கிரிகோரி அப்படிங்கிறவர் வந்து இந்த ஏப்ரல் 1 புதிய ஆண்டு தொடக்கம் அப்படிங்கிறது இல்லாம, வழக்கம் போல உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற ஜனவரி 1 வந்து நாமும் கடைபிடிக்க வேண்டுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப ஜனவரி 1 வந்து பிரான்ஸ் தேசம் முழுவதும் இந்த மேல வந்து புதிய நாட்காட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜனவரி 1ல தான் புதிய ஆண்டு துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏப்ரல் 1ல இருந்து புதிய ஆண்டா ஆண்டு துவக்கமாக ஜனவரி 1க்கு மாற்றப்பட்டது. இப்ப இத இத வந்து ஒரு சிலர் வந்து ஏத்துக்கல. இந்த ஏப்ரல் 1 தான் அதையே தான் நாங்க கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐரோப்பிய தேசங்களும், அந்த அந்த அத சார்ந்த மக்களும் வந்து இத ஏற்றுக்கல. இதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது அந்த மாற்றம் வர்றதுக்கு. அந்த காலகட்டத்தில இது போன்ற செய்தி வந்து எல்லோரையும் வந்து குழப்பம் அடையறதுக்கு வாய்ப்பு அளிச்சது. இன்னைக்கு போல ஊடகங்களோ, அச்சு இயந்திரங்களோ இல்லாதனால, இந்த செய்தி வந்து எல்லோரையும் போய் சேர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆயிருச்சு. அப்ப இந்த பழைய வழக்கத்தை வந்து கடைபிடிச்சவங்க விஷயம் தெரியாம, ஜனவரி 1 தான் புத்தாண்டாக மாற்றப்பட்டதுன்னு தெரியாம, இந்த பல மக்கள்கள் வந்து செய்தி சென்றடையாதவர்கள் இந்த ஏப்ரல் 1யே தொடர்ந்து வந்து புத்தாண்டு தினமா கொண்டாடி வரும்போது, இந்த செய்தி தெரிந்தவர்கள் எல்லாம் அவர்களை கேலி செய்யும் ஒரு நாளாக மாறுச்சு. இன்னமும் வந்து இந்த விஷயம் தெரியாம, ஏப்ரல் 1 வந்து நீ வந்து புத்தாண்டா கொண்டாடிட்டு இருக்கிறியா? அப்படின்னு சொல்லி கிண்டலும், கேலியும் செய்யும் நாளாக ஆனதுனால, ஏமாந்தவர்கள் தினமாக அது மருவிச்சு. அப்ப 1700ல இருந்து 752ல இங்கிலாந்துல இந்த புதிய புத்தாண்டு தினத்தை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. ஜனவரி 1 அப்படிங்கிறத. அதற்கப்புறம் தான் அந்த ஏமாறுபவர்களோட எண்ணிக்கை குறைந்தது. முழுமையாக எல்லோரையும் அது சென்றடையறதுக்கு கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜனவரி 1 அப்படிங்கிறது எல்லா மக்களையும் சென்றடைவதற்கு 200 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய வழக்கத்தை வந்து அந்த பழைய தேதியில புதிய ஆண்டை கொண்டாடுபவர்களை முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சதுனால ஏப்ரல் 1 அது முட்டாள்களின் தினமாகவே மருவிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. முட்டாள்கள் ஏமாறும் மீன்கள் தினமாக இருந்து முட்டாள்கள் தினமாக காலப்போக்குல மாறிடுச்சு. இப்ப இது போல பெயர் இந்த இந்த இயல்பு மாற்றங்களால ஒரு நாளுக்கே வந்து பேர் மாறிய அந்த அந்த ஒரு விஷயம் வந்து வரலாற்றை படிக்கும் பொழுது, இப்ப ஒரு ஒரு சில செய்திகள் சிலரை சென்றடையாததுனால, அ அறிந்து கொள்ளாதனால அல்லது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மீது ஆர்வம் இல்லாதையோ அல்லது அதற்கான அதற்கான வாய்ப்புகள் அமையாததுனால,
அறிவாளிகள் கூட முட்டாள்களாக மாறக்கூடிய ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி, இந்த குறித்து நான் ஒரு தேடல் இருக்கும் பொழுது நான் வந்து இத புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப மீன்கள் முட்டாளாக இருந்து அந்த நாள் உருவாகி, அதில மனிதர்கள் முட்டாளாக ஆக்கப்பட்ட ஒரு நாள், இதோட வரலாறு இவ்ளோ பெரிய வரலாறு இருக்கு அப்படிங்கிறது பெரிய வியப்ப குடுத்துச்சு. இப்ப இதுவரை கேட்டது அனைத்தையும் மறந்து விடுங்கள், கோப்பையை காலியாக வையுங்கள் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் தான் இந்த நேரத்தில எனக்கு நினைவு வந்தது. எல்லாமே பழைய விஷயங்கள மறந்துடுங்க. கோப்பையை புதுசாக அதாவது எப்போதும் காலியாக வைத்திருங்கள். புதிய செய்திகள் நிரம்புவதற்கு அது வசதியாக இருக்கு. இந்த இடத்துல கோப்பை அப்படிங்கிறது நம்முடைய மூளையை சொல்லலாம். அல்லது மனதை சொல்லலாம். பழைய செய்திகள் அழிந்து போகவும், புதிய செய்திகள் உள் வருவதற்கும் நம்ம எப்போதும் வாய்ப்பு குடுத்துக்கிட்டே இருக்கணும். சுற்றுச்சூழல் புறத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தை வைத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் நாம் கோமாளிகள் அல்லது முட்டாள்கள் ஆக்கப்படுவோம். அப்படிங்கிற ஒரு உணர்வை ஊட்டிய தினமாகத்தான் நான் இந்த நாளின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளும்போது நான் அறிந்து கொண்டதாக இந்த நேரத்தில பதிவு செய்றேன். இப்ப இருள் என்று ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, இருள் என்பது ஒன்று இல்லை. வெளிச்சத்தை அங்கு நீங்க கொண்டு போகும்போது, அந்த வெளிச்சத்தை உருவாக்கும்போது, இருள் என்பது இருந்த இடம் தெரியாமல் போகும். இருள் என்பது எங்கே சென்றது என்று கேட்டால், யாராலும் பதில் சொல்ல முடியாது இல்லையா? அதுபோல ஒரு குருவிட்ட ஒரு குழந்தை வந்து சொன்னதாக, அவருக்கு ஒரு புத்தி உரைத்ததாக கடந்த கூட்டங்கள்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு குருவிட்ட உங்களுக்கு எவ்ளோ குருமார்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சீடர்கள். "உங்களுடைய குருவெல்லாம் யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்களுடைய குரு யார்?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு 200க்கும் மேற்பட்ட குருமார்கள் இருக்கிறாங்கன்னு" அவர் சொல்றாரு. அப்பதான் வியப்போடு கேட்கிறார்கள். "இப்ப எப்படி 200க்கும் மேற்பட்ட குருமார்கள் ஒரு நபருக்கே இருக்க முடியும்?" அப்படின்னு கேட்கும்போது, ஒரு குழந்தை நான் வந்து விளையாட்டுத்தனமாக, அதிக பிரசங்கித்தனமாக என்னுடைய கர்வம் அதிகமானதுனால, ஒரு குழந்தை மெழுகுவர்த்தி ஏற்றும் பொழுது, "இந்த ஒளி எங்கிருந்து வந்தது?" அப்படின்னு சொல்லி நான் அந்த குழந்தைகிட்ட கேட்டேன். உடனடியாக அந்த ஒளியை ஊதி அணைத்துவிட்டு, "இந்த ஒளி எங்கே சென்றதுன்னு நீங்க முதல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன் அந்த ஒளி எங்கிருந்து வந்ததுன்னு" சொல்லி என்கிட்ட சொல்லுச்சு. அப்பதான் புரிஞ்சது அதிக அதாவது வயது முதிர்ந்தவர்கள்ட்ட கேட்கிற ஒரு விளையாட்டுத்தனமான கேள்வியவோ, அல்லது சிந்திக்க வைக்கும் கேள்விகளையோ ஒரு சாதாரண சிறு குழந்தைகள்ட்ட கேட்டு நான் சங்கடப்பட்டேன். அந்த செய்தி கூட எனக்கு அவர் ஒரு குருவாகத்தான் பார்க்க நேர்ந்தது. அதுபோல நிறைய நபர்கள் நிறைய விஷயங்கள எனக்கு கற்றுக் குடுத்திருக்கிறார்கள். நான் எப்போதும் அதிலிருந்து சூழல் குறித்து நான் விழிப்புணர்வோடு இருக்கேன். சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாகவும், விழிப்புணர்வோடு இருந்து நிறைய குருமார்கள்ட்ட நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்ப நாமும் இது போல தான் சுற்றிலும் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளவே அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னன்னைக்கு விஷயங்கள வந்து உள்வாங்கிக் கொள்ளாமல், ஏதோ நமக்கு தெரிந்தது போதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நிறைவு செஞ்சுகிட்டு இருந்தோம்னா, வாழ்க்கையில இந்த ஏப்ரல் 1ல எப்படி வந்து விஷயம் தெரியாமல் முட்டாள்கள் ஆக்கப்பட்டவர்களோ, அறிவாளிகளாக இருந்தாலும், எவ்வளோ ஆற்றல் மிகுந்தவர்களாக இருந்தாலுமே, அந்த ஜனவரி 1 புத்தாண்டு தினமாக மாற்றப்பட்ட செய்தி தெரியாமல் எப்படி ஏப்ரல் 1 அன்று முட்டாள்கள் தினத்துக்குள்ள சிக்கிக் கொண்டார்களோ, அதுபோல நாமுமே வந்து அந்த பட்டங்களோடு அலைய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் அப்படிங்கிறதுனால, இந்த ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை நம்மை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதுல நம்ம ஆர்வமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை இந்த நேரத்துல அ சொல்லி, இந்த விரிநீர் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ இந்த வாரத்துல அ வாய்ப்பு குடுத்துருக்காங்க. விரிநீர் அப்படிங்கும்போது, இந்த நீரோட மகத்துவத்த சகோதரர் பிரிட்டோ அவர்கள் நிறைய சொன்னாங்க. "நீரின்றி அமையாது உலகு" அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை வரி அதோட மேன்மைய சொல்லிரும். ஆனாலும் இது குறித்து நான் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுவதற்காக நிறைய ஒரு சேகரிப்புகள் வச்சிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, புறநானூறு நீர் பற்றி நிறைய பேசியிருக்கு. நீர் மேலாண்மை பற்றி பேசியிருக்கு. நீரோட மகத்துவங்கள் பற்றி பேசியிருக்கு. ஒரு மன்னனுடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கு. அப்ப எப்போது வந்து ஒரு மனிதன் வந்து நீரோட அவசியம் எப்ப தெரிய வந்ததுன்னா, இந்த காட்டுக்குள்ள கிடைத்த விஷயங்களை வந்து நீர் வந்து எப்ப மனிதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு அப்படின்னா, காட்டுக்குள்ள தேடி அலைந்து கிடைக்கின்ற பொருள்களை உண்டு வாழ்ந்து கிடைத்த நீரை குடித்துக்கிட்டு இருக்கும்போது குடிப்பதற்காக மட்டும் நீரை பயன்படுத்திட்டு இருக்கிற வரைக்கும், அவன் அடுத்த நிலைக்கான வளர்ச்சி அடையவில்ல. அதாவது நாகரிக வளர்ச்சியோ அல்லது சமூக முன்னேற்றத்திற்கான அடிப்படை படிகள்ல கால் வைக்கவே இல்ல மனிதன். அ வனத்துக்குள்ள இருப்பாங்க அல்லது ஒரு பொ பகுதியில இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல கிடைக்கின்ற சைவ, அசைவ உணவுகளை உண்டு மகிழ்ந்து
அங்கே ஓடிக்கொண்ட நதியில குடிப்பதற்கு நீரை பருகி கொண்டிருந்த வரைக்கும் அவர்கள் அதுதான் வாழ்வியல் அப்படிங்கிற அந்த அளவுல இருந்தாங்க. எப்பொழுது இந்த நீரை பயன்படுத்தி தனக்கான உணவை விளைவிக்க முடியும், அதில் இருக்கிற விதைகளையோ, தான் சாப்பிட்ட உண்ட பழங்கள்ல இருக்க விதைகளையோ, அல்லது ஏதேனும் பயிரினங்களை பயிரிட முடியும், இந்த நீர் அதற்கு பயன்படுகிறது, வேளாண்மை செய்ய இயலும், நமக்கான பொருளை நம்மாலே செய்து கொள்ள முடியும், ஏற்கனவே விளைந்திருக்கதை சாப்பிட வேண்டியதில்லை, உற்பத்தி செய்ய முடியும், உருவாக்க முடியுங்கிற சிந்தனை எப்போது இந்த நீரை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக பயன்படுத்த துவங்கினானோ, அதுதான் மனிதனுடைய நாகரிக வளர்ச்சியின் முதல் படியா சொல்றாங்க. அப்ப நாகரிகங்கள் எல்லோரும் எங்க உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று சான்றுகள் சொல்லுது, சிந்து சமவெளி நாகரிகம், மஞ்சளாற்று நாகரிகம், இப்படி பார்த்தீங்கன்னா நதிக்கரைகள் தான் நாகரிகம் தோன்றியதாக எல்லா வரலாறுகளுமே சொல்லும். ஏன் இந்த நதிக்கரைகளுக்குள்ள, ஏன் வனத்துக்குள்ள, ஒரு காட்டுக்குள்ள, ஒரு 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 உள்ளார்ந்த ஒரு இடத்துல, நதிகள் இல்லாத இடத்துல ஏன் இந்த நாகரிகம் துவங்கல அப்படின்னு பார்த்தா, இதுதான் அடிப்படை காரணமாக சொல்றாங்க. வேளாண்மைக்காக இந்த ஓடுகின்ற நீரை தேக்கி வைத்தோ அல்லது எடுத்து பயன்படுத்தி ஒரு பொருளை, ஒரு தானியத்தை அல்லது நமக்கு தேவையானதை, உணவுப் பொருளை உற்பத்தி செய்து கொள்ள முடியுங்கிற அந்த அறிவு வந்த பொழுதுதான் மனிதன் நாகரிகத்தின் முதல் படியில கால் எடுத்து வைத்ததாக வரலாறுகள் சொல்லுது. அதற்கு அடிப்படையாக இந்த நீர் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நீரை தேக்கி வைக்கிற பழக்கமும் அதற்கப்புறம் வந்திருக்கு. ஒரு குறுகிய அந்த காலத்துல நல்ல ஒரு என்ன சொல்றதுங்க, மழை காலத்துல நீர் அதிகம் ஓடுறதும், அந்த வெயில் காலத்துல நீர் கிடைக்காத இருக்கிற அந்த சூழலை தேக்கி வைத்து பயன்படுத்த முடியுங்கிற அந்த அறிவுக்கு அடுத்த நகர்வாக மனிதன் வருகிறார். நீர் தந்தது தான் நமக்கான நாகரிகம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு எல்லா வசதி வாய்ப்புகளோடும், அடிப்படை கட்டமைப்புகளோடு இருக்கிறோம் அப்படின்னா, அதற்கு அடிப்படை ஒற்றை வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நீர் தந்த வாழ்வு இது அப்படின்னு சொல்லலாம். இப்ப ராஜராஜ சோழனோட நீர் மேலாண்மை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் போல கடலை ஆண்டவர்கள் யாருமே இல்ல. நிலப்பகுதியை விட கடலை நிறைய புரிந்துணர்வோடு ஆட்சி செய்து உலகெங்கிலும் பயணம் செய்ய முடியுங்கிற ஒரு விஷயத்தை கண்டறிந்தவரும், உலகத்தின் முன்னோடியாக ராஜராஜ சோழன் போற்றப்படுகிறார். நீரை இந்த வகையில பயணத்திற்கு பயன்படுத்தலாம், அல்லது போர் கப்பற்படை என்று ஒன்று உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரட்சி செஞ்சவர் ராஜராஜ சோழன். நம்ம வரலாறு சொல்லுது, நம்மளுடைய உலகத்தோட நீர் ஆதாரத்துல 97.5% கடல் நீரால் சூழப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப மீதி 2.5% தான் மற்ற நீர் ஆதாரம், குடிநீருக்கோ அல்லது மற்ற நீர் ஆதாரங்களோ 2.5% தான் இருக்குங்கிறாங்க. அதுல 1.9% தான் மேற்பரப்பு நீராக, நதிகளாக, ஓடைகளாக, குளங்களாக, ஏரிகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மீதமுள்ள 0.6% தான் நிலத்தடி நீர். நம்ம துளையிட்டு எடுத்து பருகுகின்ற நிலத்தடி நீராக 0.6% தான் இருக்கு. இப்ப மேற்பரப்பு நீர் 1.9, இந்த 6% சேர்ந்து 2.5% குடிநீரை கொண்டு தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இதுல சதவீதங்கள் குறையும் பொழுது எல்லாமே நமக்கு நம்ம வாழ்வியலுக்கான அச்சுறுத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நீர் எவ்வளவு ரொம்ப சுலபமா நம்ம கைக்கு கிடைச்சிருது. எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்க நதியில ஓடிக்கொண்டிருக்கிறது குழாய் வழியாக வீடு வரை வீட்டில இருந்து மோட்டார் மூலமாக நம்ம கை நீட்டுகின்ற இடங்கள் எல்லாம் நீர் கொட்டுகிறது அப்படிங்கும்போது, அதோட சிரமம் நமக்கு தெரியுதில்ல. அதோட எப்படி எந்த வழியா நமக்கு கிடைச்சிருக்கு, அது இன்னும் எவ்வளோதான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை நம்ம மனசுல பதிச்சுக்கிட்டோம்னா, 97.5% எதற்கும் உதவாத கடல் நீராக இருக்கிறது. 2.5% நீர் தான் நாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டிய நீராக இருக்கிறது. அந்த நீரை எவ்வளவு மேன்மையாக நம்ம பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு பாதுகாப்பாக, கவனமாக, சிக்கனமாக, தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டுங்கிற அந்த நமக்கு உளவியல் புத்தி வர வேண்டும் அப்படின்னா, இந்த செய்தி நமக்கு எப்போதும் மனதிற்குள் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. புறநானூறு சொல்லுது, நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவப்படுவது நிலத்தோடு நீரை. இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு புறநானூறுல. நீர் குறித்து நிறைய பாடல்கள் இருக்கு. இப்ப உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, அந்த வரிகள் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நிறைய நீரை பத்தி பாடல்கள் கேட்டா கூட இந்த 2 வரிகள் எனக்குள்ள பெரிய ஒரு ஒரு அறிவை புகட்டியதுன்னு சொல்லலாம். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. உணவு, நம்ம நீரை உணவாக எப்பொழுதுமே நம்ம பார்க்கிறதே இல்லை இல்லையா? நீர் குடித்து பசியாறுகின்ற
விலங்கினங்கள் எவ்வளோ இருக்கு. மனிதனும் பல நேரங்களில் உணவு கிடைக்காத நேரத்தில் உயிர் வாழ உணவாக பயன்படுவது நீர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை நமக்கு எப்போதுமே வரதே இல்ல. உணவு என்றவுடன் திடப்பொருளோ, வேற எந்த திரவ பொருளோ தான் நமக்கு தெரியுதே தவிர, அதுக்குள்ள நீர் ஒளிந்திருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியல. ஒரு இறைச்சி அப்படின்னா கூட 1 கிலோ இறைச்சியில கிட்டத்தட்ட 600 60% வந்து நீர் தான் அந்த இறைச்சிய உருவாக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தியும் கூட. அதனால தான் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நீர் இல்லைன்னா உலகு மட்டும் இல்ல, நீரின்றி அமையாது உணவு அப்படிங்கிறது கூட உண்மைதான். அடிப்படையாக உள்ளே இருப்பது நீர். உடல்ல கூட பார்த்தீங்கன்னா, நீங்க பெரும்பான்மையானது நீர் சார்ந்த பொருட்கள் தான் இருக்கு. நீரால் உருவான பொருள் தான் நம்ம உடல்ல இருக்கு. உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே. நிலம் வந்து உணவ கொடுக்குது. நீரும் ஒரு உணவுப் பொருளா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்லுது. நம்ம நீரை ஏதோ ஒரு அ அ தாகம் எடுக்கும் பொழுது அருந்துவதற்கோ, அல்லது உணவு சாப்பிடும்போது ஏதேனும் நமக்கு சிக்கல் வந்ததுன்னா, அந்த தாகத்தை தணிப்பதற்கோ, அல்லது தொண்டை கட்டிக்கொண்டால் குடிப்பதற்கோ தான் அது ஒரு உபப்பொருளா தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிற அந்த பார்வை வரும்பொழுது, அதற்கான மதிப்பு நம்மட்ட கூடும். அது எவ்வளோ இன்றியமையாத தேவைங்கிறது தெரியணும். அது எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்கிறது, இந்த உலகத்தில எவ்வளோதான் இருக்கு அப்படிங்கிற இந்த செய்திகள் எல்லாம் நம் மனத்திரையில ஆழ பதிந்து வைத்துக் கொள்ளும்போது, அதன் மீதான மதிப்பும், மரியாதையும், அதை பயன்படுத்தும் விதமும் மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. "நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தனர்" அப்படிங்கிற அந்த வார்த்தையும் புறநானூறுல இருக்கு. நீரும் நிலமும் எப்படி அப்படின்னா, அ உடம்பும் உயிரும் எப்படியோ அதுபோல நீரும் நிலமும். நீர் இல்லாம நிலம் இருந்து பிரயோஜனம் இல்ல. நீர் மட்டும் இருக்கு, நிலம் இல்ல அப்படின்னா, கடல் முழுவதும் நீர் இருந்து எதற்கும் பிரயோஜனம் இல்ல. அப்ப நிலம் இருந்ததுன்னா, அந்த இடத்துல நீர் இருந்தால் மட்டும் தான் அது வேளாண்மைக்கு உதவும். அல்லது அந்த இல்லைன்னா தரிசு, கட்டாந்தரை இது போல எதற்கும் உதவாத ஒரு ஒரு நிலமாக மாறிரும். அப்ப நிலத்தோடு நீர் சேரும் பொழுது தான் புணரியோர் அப்படிங்கிறாங்க. நீரும் நிலமும் புணரியோர் 2ம் இணைந்தால் தான் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தனர். உடம்பு மட்டும் இருந்து எதுக்கு ஆகுது? உயிர் இல்லாத உடம்ப ஏதாவது பண்ண முடியுமா? அல்லது உடம்பு இருக்கு, உயிர் இல்ல. உயிர் இருக்கு, உடம்பு இல்ல. இது 2மே தனித்தனி இருந்து எதற்குமே பிரயோஜனமாக 2க்கும் மதிப்பில்ல அப்படிங்கிற மாரி, நீரும் நிலமும் சேர்ந்து இருந்தால் மட்டும் தான் அதுக்கு மரியாதை. அப்ப நீர் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த வரிகள் ரொம்பவே எனக்கு உணர்த்துச்சு. அதேபோல குறள் ஒண்ணு இருக்கு. "விசும்பின் துளிவேலின் அல்லா மற்றிங்கே பசும்புல் தலை காண்பதரிது." ஒரு சிறு மழைத்துளி இந்த வருஷம் பொய்த்துப் போனால், ஒரு வருடம் வந்து வானிலிருந்து பெய்கின்ற மழைத்துளியானது பொய்த்துப் போனால், "துளி வீழின் அல்லால் மற்றெங்கே பசும்புல் தலை காண்பது." பசும்புல் சின்ன ஒரு பூமியில இயற்கையாக விளையக்கூடிய அந்த சின்ன புல்லோட தலை காண்பது. அது முளைக்கிறத கூட பார்க்க முடியாது. கட்டாந்தரையா ஆயிரும். மேலிருந்து விழும் துளியானது தான் இந்த கீழிருந்து முளைக்கும் அந்த தளிருக்கான அடிப்படையாக இருக்கிறது. அதனால அந்த மழைநீர் அவ்ளோ முக்கியமானது அப்படிங்கிற குறள் 16 சொல்லுது. "இடி உடை பெருமழை எய்தா ஏகப் பிழையா விளையுள் வெசும் பெருவளம் சுரப்ப மழைபிணித் தாண்ட மன்னவன்." இடியுடை பெருமழை எய்தா ஏகப் பிழையா விளையின் பெருவளம் சுரப்ப மழைபிணி ஆண்ட மன்னவன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலப்பதிகார பாடல் இருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இடியுடை பெருமழை எய்தா முறையாக பெய்யும் மழை நீர ஏரி, குளங்கள்ல சேமித்து வைத்து, அவற்றை தக்க முறையில விவசாயத்திற்கோ, குடிநீருக்கோ பயன்படுத்த தெரியாத மன்னன், அவன்ட்ட எவ்வளோ பெரிய நாடு இருந்தும் எதற்கும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. "மழை பிணித் தாண்ட மன்னவன்." மழைய சரியா சேகரிக்க தெரியாத மன்னவன் ஆண்டு என்ன பிரயோஜனம்? எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, அவனுக்கு எவ்வளோ பெரிய நாடு இருந்து தான் எதற்கு பிரயோஜனம்? இந்த நீரை தேக்கி வைத்தோ, அந்த தேவைக்கு பயன்படுத்துகின்ற அந்த ஒரு அ அந்த ஒரு சங்கதி தெரியாமல் இருந்தால், இவரு இவரு மன்னனா இருந்து பிரயோஜனமே இல்ல. அப்படிங்கிறது தான் அந்த பாடல் வந்து சிலப்பதிகாரத்தில சொல்லப்படுது. "உடல் குளிக்க பயன்படுத்தும் நீர் வந்து குளம்" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குளிப்பதற்கு பயன்படுத்துகின்ற நீர். அது பொருள் கூட பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சொல் அப்படி தேடும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு இப்படி ஒரு பொருள் இருக்கிறது பெரிய வியப்ப தந்தது. குளிப்பதற்கு பயன்படுத்தும் நீர் தேக்கி வைத்திருக்கின்ற இடம் குளம். ஏர் பூட்டி விவசாயம் செய்வதற்கு தேக்கி வைத்திருக்கின்ற நீர் வந்து ஏரி. ஏர் பூட்டி விவசாயம் செய்கின்ற
நீர் ஏரி, உணவு சமைக்க பயன்படுத்தும் நீர் ஊரணி. இப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. இந்த பேரெல்லாம் இப்படிதான் வந்தது அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, அந்த நீரோட மேன்மை தெரிஞ்சிருக்காங்க முன்னோர்கள். ரொம்ப குறுகிய சதவீதம் தான் நீர் இருக்கு. இந்த நீரில் தான் இத்தனை கோடி மக்களும் வாழ்ந்தாக வேண்டும். இந்த கடல் நீர் எதற்கும் பயன்படாது. அப்ப இயற்கை தருகின்ற மழை நீரோ, ஆற்று நீரோ, ஊற்று நீரோ இந்த போல இருக்கின்ற நீரை வந்து மேன்மையாக பயன்படுத்த வேண்டும். அதை இறைவனுக்கு நிகராக பயன்படுத்த வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் விழாக்கள் எல்லாமே வந்து நீர் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் குடுத்து அந்த முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க. இப்ப ஏரிக்கரைகள்லயோ, அந்த குளக்கரைகள்லோ, நீர்க்கரைகள்லயோ மக்கள் அசுத்தம் செஞ்சிடக்கூடாது. அதை வீணாக பாழ்படுத்திறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு கரைகள்ல இப்ப குளக்கரை விநாயகர், நீர் காத்த ஐயனார், மாவூற்று வேலப்பர், ஏரி காத்த ராமர், அருஞ்சுனை காத்த ஐயனார், நன்னீர் துறையுடைய நாயனார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளில் அந்த நீர்நிலைகளை காப்பதற்காக காவல் தெய்வங்களாக நம்ம மக்களால் வைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட பல கடவுளர்களோட பெயர்கள் தான் நான் சொல்றேன். இதுபோல பனைமரம் நிறைய இருக்கு. பனை மரத்தடி அ ஐயனார் இதுபோல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஏரிக்கரையில ஒரு கடவுள் இருப்பதா இருக் ய அமைக்கப்பட்டு, அந்த இடத்த தூய்மையாக இருப்பதற்காக. ஏன்னா, ஒரு ஒரு குடிநீருக்கான ஒரு குளக்கரையில ஒரு கழிவுகளையோ மனிதர்கள் வந்து அத அசுத்தப்படுத்திறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த இடத்துல ஆலயத்தை உருவாக்கினா, ஒரு தெய்வத்த உருவாக்குனா, அந்த இடத்துல ரொம்ப எப்போதும் தூய்மையா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாரி தான் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த செய்திகள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, கரைகளில் வந்து மருத்துவ குணம் வாய்ந்த மரங்கள வந்து நட்டிருக்காங்க. அந்த இலைகளும், அந்த வாசமும் அந்த நீரில் சூழ்ந்து சூழ்ந்து அவர்களுக்கு அதுவே ஒரு காப்பாக மாறியிருக்கு. நோய்கள தொற்று நோய்கள் அ அ அகல அதாவது அண்டாமல் அவர்களை வந்து அந்த பிணி நீடிக்காமல் இருப்பதற்கு அந்த குளக்கரை தண்ணீர அந்த கோயில்ல வச்சு மந்திரிச்சு அருந்துவதன் மூலமாக நோய்கள் விலகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் கடைப்பிடித்திருக்கிறார்கள். இந்த வழக்கங்கள்லாம் இப்படித்தான் வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் ரொம்ப சிறப்பா எழுதுறாங்க. ஏரிக்கரையில பார்த்தீங்கன்னா, அரச மரம் அவசியம் இருக்கும். அதுபோல நிறைய நல்ல காற்று வீசுகின்ற, ஆக்ஸிஜன் அதிகம் தருகின்ற மரங்கள அதுபோல அந்த இலைகள் விழுந்தாலும் வேம்பு, அதுபோல மரங்கள் வந்து மருத்துவ குணம் உள்ள அந்த இலைகள் அந்த நீரில் விழும்போது, அந்த மருத்துவ குணமும் சேர்ந்து அந்த நீர் வந்து அ புழு பூச்சிகள் அற்ற ஒரு இதாக, மற்ற எதுவும் சங்கடங்கள் இல்லாத, தொற்று நோய்கள் இல்லாத ஒரு நீராக, மருத்துவ குணம் வாய்ந்த நீராக இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னோர்களோட அறிவு அப்படிங்கிறது தான், இந்த நீரை எப்படி பக்குவமாக இருக்கின்ற இந்த குறுகிய சதவீத நீரை எப்படி பக்குவமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யுக்தியாக இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் தான் நம்ம வந்து இந்த நாளில் தெரிந்து கொள்கிறோம். இப்ப நீர் வந்து நீரின்றி அமையாது உலகுன்னு பிரிட்டோ சகோதரர் சொன்னாங்க இல்லையா? அதுபோல நான் சிந்தித்த வரைக்கும் நீரின்றி எதையாவது ஒன்று ஒரு ஒரு விழாக்கள் இருக்கிறதா? ஏதாவது ஒரு சடங்குகள் இருக்கிறதா? அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்ல. அப்ப மிதந்து வருகிறோம். நான் நான் கூட ஒரு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதை தான் என்னுடைய முதல் அடையாளமாக பார்க்கப்பட்டது. அது கூட இந்த நேரத்தில எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு கொங்கு மண்டல எழுத்தாளர்கள் சார்புல ஒரு போட்டி நடந்தது. வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல குறுகிய வரிகளில் வாழ்க்கையை சொல்றது அப்படிங்கிறது தான் அந்த போட்டியோட நிபந்தனையா இருந்தது. குறுகிய வரிகளில் வாழ்க்கையை சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஹைக்கூ கவிதையாக எழுத வேண்டும் அப்படிங்கிறது. அதில நான் எழுதியிருந்த கவிதைக்கு ஒரு பரிசும் கிடைத்தது. அந்த கவிதை இந்த நேரத்திற்கு, இந்த தலைப்புக்கு மிகச்சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில நான் சொல்றேன். அ "பனிக்குடம் உடைத்து வருகின்றோம். மண்குடம் உடைத்து செல்கின்றோம். இடையிலே நமக்கு இருமாப்பு எதற்கு?" அதுதான் அந்த வரிகள். வாழ்க்கையில பனிக்குடத்தில மிதந்து வந்து உடைத்துக் கொண்டு வெளியே வர்றோம். மண்குடத்தை உடைத்துட்டு தான் இந்த உலகை விட்டு பயணத்தை நிறைவு செய்கின்றோம். இதற்கு இடையில வாழ்கின்ற வாழ்க்கையில எதற்கு நமக்கு தேவையில்லாத இருமாப்பு? அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்த்துவதாக பரிசு பெற்ற ஒரு கவிதையாக அமைஞ்சிருந்தது. அதுவே என்னுடைய ஆகச்சிறந்த அடையாளமாக நிறைய பேர் அதை கொண்டாடுகின்ற, எடுத்தாளுகின்ற ஒரு வரிகளாகவும் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில பதிவு செய்றேன். ஏன்னா, அந்த நீர் எவ்வளோ முக்கியம். பிறக்கும் பொழுதும் நீரில் மிதந்து வருகிறோம். செல்லும் பொழுதும் நீர் தான் உடைச்சு மண் சட்டிய உடைச்சுட்டு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சது, நிறைவடைந்தது. இந்த நீர் வந்து இனி எதற்கும் பயப்படாது அப்படிங்கிற அந்த ஒரு உதாரணத்தோடு இந்த உலகை விட்டு கிளம்புறோம் இல்லையா? அப்ப பார்த்தா மற்ற சடங்குகள்ல நீரோட மகத்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நீர் வந்து முதல்ல திருமணம் ஆன உடனே மணமகனும் மணமகளும் எங்க இந்த கொங்கு மண்டலத்துல இருக்கின்ற ஒரு வழக்கத்தை நான் சொல்றேன். திருமணம் முடிந்தவுடன் அவர்கள் வந்து வெளியே வந்து நீர்நிலைகளுக்கு சென்று இந்த முளைப்பாரின்னு சொல்லக்கூடிய விளைவித்த பயிர்களை அந்த இடத்துல விதைக்கிறது தான் வழக்கம். இப்பெல்லாம் நீர்ல அப்படியே தூக்கி போட்டுறாங்க. அது அல்ல. அந்த நீர் கரைகள்ல அந்த பயிரை விளைவிக்க வேண்டும். அந்த முளைப்பாரியிட்ட பயிரை, நாற்றுகளை விதைக்க வேண்டும் அந்த நீர்நிலைகள்ல. அதுதான் வழக்கமாக இருந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, முதலாக வாழ்வியல துவங்குறாங்க. இயற்கையோடு இணைந்து செடிகளை நட்டு, மரங்களை நட்டு, தானியங்களை விதைத்து, அந்த விதைப்போடு அந்த வளர்ந்த பயிரை நட்டு, தன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக இதுபோல இருக்க வேண்டும் இறைவன்ட்ட வேண்டுகோளாக வைத்துக் கொண்டும், இந்த நீர்நிலைகளை எங்களுடைய சந்ததிகள், நாங்கள் உருவாக்கப் போகும் சந்ததிகளும் சேர்ந்து காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு சபதம் ஏற்பதற்காக அந்த நீர்நிலைகள்ல போய் முளைப்பாரியிடுதல் அப்படிங்கிற ஒரு சடங்கு வந்து இந்த பகுதிகள்ல இருக்கு. மற்ற பகுதிகள்ல எப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப போல நீத்தார் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட, அந்த நீர் ஒரு சொம்பு நீர் வச்சு அவர்களுடைய நினைவாக இந்த பகுதியில அடைப்புன்னு சொல்லுவாங்க. 6 மாதங்களுக்கு அந்த நீரின் வழியாக அவர்களுடைய ஆத்மாவை வந்து அந்த இடத்தை சென்றடைவதற்கு ஏற்பாடுகள் செய்றது. நாள்தோறும் செம்புல நீர் வச்சு அவர்களை நினைத்து வணங்கி, அதன் வழியாக அவர்களுடைய உருவத்தை கண்டு மகிழ்ந்து, அதன் வழியாக அவர்களோட ஆத்மா வந்து அமைதி பெறுவதற்கான சடங்குகளை செய்ற வழிபாடு இந்த பகுதியில இருக்கு. போல திருவிழான்னு நீங்க ஒரு ஒரு திருவிழா அப்படின்னா கூட தீர்த்தம் எடுத்தல் அப்படிங்கிறது தான் முதல் அந்த ஒரு அ முதல் வேலையாக இருக்கும். அந்த அந்த விழாவோட முதல் சாங்கியமாக அல்லது அந்த ஒரு விழாவின் முதல் முன்னெடுப்பாக என்ன இருக்குன்னா, தீர்த்தம் எடுத்து வருதல், கரகம் பாலித்தல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு காவடி எடுத்தல்ல கூட காவிரி ஆற்று கரையில வந்து அவர்கள் தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் பழனியோ இல்ல மற்ற ஆலயங்களுக்கு தரிசிக்க இவ்வளோ தொலைவு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போறது தான் முதல் நிலைப்பாடா இருக்கும். அதுபோல ஒரு ஆலய கும்பாபிஷேகம் அல்லது புனரமைப்பு இது போல எல்லாம் செய்யும் பொழுது, அதற்கான அபிஷேகம் செய்வதற்கோ, அந்த கலசங்களின் மீது அந்த தீர்த்தங்களை ஊற்றுவதற்கோ, அருகில் இருக்கிற நதிக்கரையிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து அந்த ஆலயத்திற்கு குடமுழுக்கு செய்யறது வழக்கம். இப்ப இது போல நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, அந்த உதாரணத்திற்கு ஒரு 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 தவம் இருக்கின்ற ஞானிகள் அருகில கூட அவங்க அந்த உருவேற்றுவதற்கு அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது, அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களையும் உள்வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான இறைவன் படைப்பு. அந்த நீரை வச்சுட்டு அவங்க தொடர்ந்து அந்த மந்திரங்களை உ உச்சரித்துக் கொண்டே இருக்கும்பொழுது, அந்த நீருக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கும். அதனால தான் அவர்கள் நம்ம பழைய வரலாற்றுகள்ல பார்க்கலாம். அந்த தவம் இருப்பவர்கள், யோகிகள், ஞானிகள் அந்த கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து தெளித்து அவர்கள் ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா, அது பலிக்கும். அ பல காட்சிகள்ல பார்த்தீங்கன்னா, சாபம் விடுவதாகத்தான் சொல்லுவாங்க. அவர்களுடைய வார்த்தை பலிக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். அவர்கள் ஆசீர்வாதம் வழங்குவதா இருந்தாலும் கூட, இன்றும் வந்து நம்ம கிராமப்புறத்துல இருக்கின்ற கிராம தெய்வ வழிபாடுகள்ல ஒரு தீப ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் தீர்த்தம் தெளிப்பது அப்படின்னு சொல்லி முகத்துல தீர்த்தத்த தெளிப்பாங்க. அல்ல அங்கு கூடியிருப்பவர்கள் மீதாக தீர்த்தம் தெளிப்பார்கள். கும்பாபிஷேகம் நிறைவடைந்த பிறகு மேல இருந்து தீர்த்தம் தெளிப்பார்கள். இது இந்த மதத்துல மட்டும் தான் இருக்கா அப்படின்னா, எல்லாத்துலயும் இருக்கு. புனித ஞானம் பெறுவதற்கான ஞான குளிப்பாட்டுதல் அப்படின்னு சொல்லி கிறித்துவ மதத்துல கூட இருக்கு. அந்த நீர் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஒரு மனிதனை வாழ்வியலுக்குள்ள அழைத்து வருவதற்கான அடிப்படை அல்லது அவனை தகுதியானவனாக மாற்றுவதற்கான நீர் முழுக்காடுதல். அவங்க வந்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் செய்தல் அப்படிங்கிற மாரி, இந்த மாரி எல்லா மதத்திலயும் இந்த நீருக்கான மேன்மையை முன்னோர்கள் நம்ம இறை சார்ந்து சொல்லி வச்சிருக்காங்க. அப்பதான் அதன் மீது நமக்கு மரியாதை இருக்கும். கவனமாக அத பாதுகாப்போம். அதன் மீது அதோட அ அருகும் தன்மை. இது ஒரு காலத்துல கிடைக்காம போயிருங்கிறது முன்னோர்கள் தெரிஞ்சிருக்காங்க. அதற்கு இதெல்லாம் மிகச்சரியாக வாய்க்கால் வரத்துகள் இதெல்லாம் சரி பண்ணி வைக்கணும். இப்படி வைக்கணும். நீர் மேலாண்மை இப்படி செஞ்சா தான் இது வாழ்நாள் முழுவதும் வரும். நம்ம சந்ததிகள் வாழ வேண்டுமென்றால், இதை நாம் வந்து தெய்வமென கடைப்பிடிக்கணுங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க அதற்கான மரியாதையும் குடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஞானி வந்து அ ஒரு ஆசிரமம் அமைச்சு இருந்தாரு. அங்க பல சீடர்கள் இருந்தாங்க அவர்ட்ட. அவர் காலையில எழுந்த உடனே அருகாமையில் இருக்கின்ற குளத்துல போய் எட்டி பார்ப்பாரு. எட்டி பார்த்துட்டு வருவாரு. இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் 5 முறை, 6 முறை அந்த குளத்தில போய் எட்டி பார்க்கிறது. அவர் எட்டி பார்ப்பாரு. வேற ஒண்ணும் செய்ய மாட்டாரு. கால்கள், கைகள்ல விட்டு அந்த தண்ணீய கலக்க மாட்டாரு.
கரையிலிருந்து எட்டி பார்ப்பார். மீண்டும் திரும்பி வந்துருவார். இது அந்த சீடர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்ன எத போய் பார்க்குறாரு? அவர் போய் எட்டி பார்க்குறாரு. ஆனா வந்துர்றாரு. வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது கேள்விகள் கேட்டா கூட, "கொஞ்சம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ பதில் அங்க இருப்பது போல போய் எட்டி பார்க்குறாரு. மறுபடியும் வந்துர்றாரு. அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட உரையாடுறாரு. யாராவது அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கவோ, அல்லது எதையும் சங்கடங்களை தீர்த்துக் கொள்ள வந்தா கூட, "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குளத்தில போய் எட்டி பார்க்குறத அவர் வழக்கமா வச்சிருந்தார். அது அவருடைய இயல்பு போலவே ஆயிருச்சு. இதுல ஒரு துணிச்சலான ஒரு சீடன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்கன்னு அந்த குரு சொல்லும் பொழுது, இந்த சீடர்ல ஒருத்தர் கேட்கிறார், "இந்த எல்லாமே எங்களுக்கு புரியுது நீங்க நடத்துற பாடம். ஆனா உங்களோட செயல்ல எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "என்ன கேளு" அப்படிங்கும்போது, நீங்க எந்த சங்கடங்கள் வந்தாலும் சரி, அல்லது காலையில எழுந்த உடனா இருந்தாலும் சரி, யாராவது வந்து ஏதாவது கேள்வி கேட்டாலும் சரி, நாங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்டாலும் சரி, அந்த குளத்துல போய் எட்டி பார்க்குறீங்க, மறுபடியும் வந்துடுறீங்க. அதுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அந்த சூட்சுமம் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் கேட்கிறார். அவருக்கு உடனே ஒரு சின்ன சிரிப்பு. அவருக்கு என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கானே அப்படின்னு, ஏதேனும் பாடத்துல ஏதாவது கேள்வி கேட்பான்னு பார்த்தா, இது என்னுடைய இயல்ப பார்த்து ஒரு கேள்வி கேட்ருக்கானே அப்படின்ட்டு, இருந்தாலும் இதற்குள்ள ஒரு சங்கதி இருக்கு. நான் சொல்றேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த குளத்துல அந்த காலத்துல கண்ணாடிகள் உருவாகாத காலம். குளத்துல எட்டி பார்க்கும்போது என்னுடைய முகம் தெரியும். நான் வந்து ஒரு சங்கடத்த வந்து என்கிட்ட வந்து இதற்கான தீர்வு ஒருத்தர் கேட்டு வந்தாங்கன்னா, நான் போய் என்னுடைய முகத்த அந்த ஆடாமல், அசையாமல் இருக்கின்ற குளத்து நீர்ல பார்ப்பேன். கலங்காமல் இருக்கின்ற குளத்து நீர்ல பார்க்கும்போது என்னுடைய முகம் தெரியும். இதை சொல்கின்ற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கிறதா? அப்படின்னு சொல்லி என்னை நானே ஒரு கேள்வி கேட்டுப்பேன். உண்மையிலேயே நான் இதற்கு தகுதி வாய்ந்தவனா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, அந்த குளம் ஆடாமல், அசையாமல் இருந்து அந்த உருவத்தை காட்டும். இல்ல உனக்கு ஏதோ ஒரு இறையாற்றல் இருக்கிறது. நீ தாராளமா போய் சொல்லலாம்ன்னு ஒரு அனுமதி கொடுக்கும். அப்ப நான் ஏதேனும் என்னை அறியாமல் ஒரு தவறாக உங்கள திட்டிட்டாலோ, ஒரு தவறான வார்த்தை பேசிட்டாலோ, அல்லது தவறு செஞ்சுட்டாலோ, நான் போய் அங்க போய் எட்டி பார்க்கிறது வழக்கம். இந்த தவறை செய்தவர் யார் அப்படின்னு எனக்கு காட்டு அப்படின்னா, என்னுடைய முகம் தான் அதுல தெரியும். அப்ப தவறு நடந்தாலும் அதற்கு நான் தான் காரணம். பிறருக்கு ஒரு வழிகாட்டுவதாக இருந்தாலும், அறிவுரை சொல்வதாக இருந்தாலும், இறையாற்றல் எனக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பை குடுத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த பெருமிதமும் ஒரு சில நேரங்கள்ல வரும். ஒரு சில நேரங்கள்ல குற்ற உணர்வும் எனக்கு வரும். எதெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத அந்த நீர் எனக்கு காட்டிக் கொடுத்து விடும். அது நீரோட ஆற்றல். நீர் வந்து உள்ளதை உள்ளபடி காட்டக்கூடியது. நீ ஒரு பொருள அதுல காட்டுனா, அதுவாகவே காட்டும். அது கூட குறைச்சு காட்டாது. அத கொஞ்சம் பெருமிதமாகவோ, அல்லது அதை குறைத்து அழகற்றதாகவோ காட்டாது. என்ன உள்ளதோ, உள்ளதை உள்ளபடி காட்டக்கூடிய நீர். அதனால இதற்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத நான் போய் அடிக்கடி பார்த்துக்கிட்டு வருவேன். இதுல என்னுடைய மனதில் அகங்காரம் குடிகொள்ளாமலும், என்னுடைய மனதில் சங்கடங்கள் உள்ளே புகாமலும் இருப்பதற்கு இந்த நீர்நிலை வந்து காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப அதற்காக தான் என்னுடைய முகத்தை நான் போய் பார்த்து பார்த்து வருவேன். இந்த 4 பேர் என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டு வந்திருக்கிறதுனால, நான் ஒரு பெரிய அறிஞன்னு எனக்குள்ள கர்வம் வந்துறக்கூடாது. இதை சொல்வதற்கு நான் தகுதியானவன் தானா? அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலையும் அங்கு பெற்று வருவேன். அதேபோல நான் ஒரு சில சங்கடங்களை செய்து விடும்போது, அறியாமல் செய்த பிழைக்கு மன்னிப்பு கேட்பதற்கும் நான் போய் அந்த நீர்நிலையை எட்டி பார்த்து வருவேன்னு சொல்றார். அப்ப நீர்ல நீர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்பதற்கோ, நமக்கான அங்கீகாரத்தை பெறுவதொரு அளவுல அந்த ஞானிகள் வந்து அந்த தன்னுடைய மனதின் பிரதிபலிப்பாக, ஒரு மனசாட்சியாகவே அந்த நீர வச்சிருக்காங்கங்கிறது தான் உண்மை. எப்போதும் நான் சொல்றது எப்போதுமே ஓடுகின்ற நீராகவே இருந்து விடுங்கள். எப்போதுமே ஓடுகின்ற நீர் எல்லாவற்றிற்கும் பயன்படும். அது உங்களுடைய உடைகளின் கரைகளை களைவதற்கோ, விவசாயம் செய்வதற்கோ, நீராக அருந்துவதற்கோ, என்ன பயன்பாடா என்றாலுமே அதில வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓடுகின்ற நீர் எப்போதும் உபயோகமானதாக இருக்கும். தேங்கி நிற்கும் நீர்ல ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். தேவையில்லாத அசுத்தங்களை களைந்து கொள்ளலாம். ஆனாலும் அது உணவாக பயன்படுத்துவதற்கு உகந்ததாக இருக்காது பல நேரங்களில். அதுபோல தேங்கி இருக்க நீராக நீங்களும் இருக்காதீர்கள். எப்போதும் நகர்ந்து கொண்டே இருப்பவர்களுக்கு தான் இந்த உலகம் வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டு செய்து கொண்டே இருங்கள், இயங்கிக் கொண்டே இருங்கள், சிந்தித்துக் கொண்டே இருங்கள், உரையாடிக் கொண்டே இருங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள் அப்படின்னு துவக்கத்துல நான் சொன்ன விஷயத்த தான் சொல்றேன். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அது வந்து நம்ம எப்போதும் உயிர்ப்போடும், உயிர்மை தன்மையோடும் வைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீர் நமக்கு நிறைய விஷயங்கள கொடுக்குது. தேங்கி நிற்கின்ற கடல் வந்து நாள்பட உப்புத்தன்மை அதிகப்படுத்தி எதற்கும் உபயோகமற்ற அவ்வளோ பெருசாக இருந்தாலும், உலகத்தை மிரட்டுகின்ற ஒரு பெரிய அளவுல இருந்தாலும் கூட,
எதற்கும் பயன்படாத இருக்கு. சிறு நதியாக இருந்தாலும் கூட, ஓடையாக இருந்தாலும் கூட ஓடிக்கொண்டே, நகர்ந்து கொண்டே இருக்கும் நீரை நம்ம யோசிக்காம கையில அள்ளி பருகக்கூடிய ஒரு பெருமிதம் அந்த நீரின் உள்ளே இருக்கிறது. ஒரு விஷயத்த சொன்னேன். 5 பஞ்சபூதங்களையும் உள்ளடக்குகின்ற மாகச்சிறந்த ஒரு ஆற்றல் இந்த நீருக்கு மட்டுமே இருக்கு. மற்ற பஞ்சபூதங்கள்ல மற்ற எதுக்குமே இல்லாதது இந்த நீருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால தான் சித்தர்களோ, இந்த வாழ்வியல் சம்பவங்கள்லயோ, அல்லது ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களிலும் நீருக்கு முதல் மரியாதை கிடைக்கின்றது. ஏன்னா, ஈற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய மன அலைச்சூழல் வேகத்துக்கு தகுந்தால் போல செயல்படக்கூடியது, ஆற்றுப்படுத்தக்கூடியது, அல்லது வேகப்படுத்தக்கூடியது, உங்களோட சிந்தனையை நடைமுறைப்படுத்தக்கூடிய உயிராற்றல் அந்த நீர்ல இருக்குங்கிறத அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 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 பயன்பாட்டை மிகச்சிறந்த ஒரு உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் நான் வந்து ஒரு சங்கடமான சூழல்கள் வரும்போதோ, அல்லது அவசரமாக ஒரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டும். ஒரு 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 அ என்ன சொல்றதுங்க, ஒரு விஷயத்த சீக்கிரமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போதெல்லாம், இந்த வழியை நான் பின்பற்றுவது உண்டு. அதை நீங்களும் தாராளமா பின்பற்றலாம். அந்த ஒரு சூட்சுமத்தை இந்த நாள்ல சொல்லிக் குடுப்பதில அ தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் உங்களோடு பகிர்ந்து சொல்லிக் குடுப்பதுன்னு சொல்லக்கூடாது. பகிர்ந்து கொள்வதில மகிழ்ச்சி அடைகின்றேன். அது என்ன அப்டின்னா, ஒரு சின்ன அ ஒரு குவளையில நீர எடுத்துக்கிட்டு, உங்களுடைய உணவு அருந்தும் கையோட சுண்டு விரல அந்த நீருக்குள்ள விட்டுட்டு, இன்னொரு கைய வந்து வானத்தை நோக்கி ஏந்துவது போல வைத்துக்கொண்டு, நீங்கள் என்னவெல்லாம் கேட்கிறீர்களோ, இந்த பிரபஞ்சம் வந்து அதன் வழியாக இந்த கைகள் வழியாக வந்து அந்த நீரில் வந்து அந்த ஆற்றலை குவிக்கிறது. அந்த நீரை எடுத்து பருகுவதன் மூலமாக தொடர்ந்து இதை செய்யும்போது, நீங்கள் நினைத்ததெல்லாம் கைகூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உணர்ந்திருக்கின்றேன், பெற்றிருக்கின்றேன், பயன்படுத்தியிருக்கின்றேன். அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அத இந்த நாளில ஏப்ரல் 1 அப்படிங்கிற அந்த மாதத்தின் முதல் நாள்ல உங்களுக்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில எனக்குமே இந்த நாளில் பெரிய மகிழ்ச்சி கிடைக்கின்றது. ஒரு குவளையில சிறு குவளையில நீர் எடுத்துக்கங்க. அ அருந்துகின்ற நீர. அதில உணவு அருந்தும் கையோட சுண்டு விரல மட்டும் அதற்குள்ள விட்டுக்குங்க. மற்றொரு கையை வானத்தை பார்த்து ஏந்திக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அ உள்ளார்ந்து சிந்தியுங்கள். என்னவெல்லாம் வேண்டுமோ, என்னவெல்லாம் வேண்டும். உடனடியாக ஆக வேண்டிய காரியங்கள். இது ரொம்ப நாட்படும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த பிரபஞ்சம் நினைச்சா எனக்கு உடனடியாக இத வழங்க முடியும். இந்த நீரின் அந்த குவித்து அந்த ஆற்றலை குவித்து இந்த நீருக்குள்ள செலுத்துங்க. அந்த நீரை எடுத்து பருகுங்க. இவ்வளோதான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். இத செய்து பாருங்க. ஆகாத காரியங்கள் நீண்ட நெடு நாட்களாக போராடிக் கொண்டிருந்த விஷயங்கள் விரைவில தீர்வு வருவதை நீங்க உணரலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து பல அ இயலாத ஒரு காரியம் அப்படின்னு மனம் சொல்லும் பொழுதெல்லாம், இல்ல இது முடியும். இப்படி ஒரு விஷயத்த பயன்படுத்துவதன் மூலமாக இத அடைய முடியுங்கிற எனக்கு நம்பிக்கையும், பெரிய ஒரு ஒரு ஆதரவையும் தருகின்ற இந்த ஒரு செயல்பாடு. நீங்களுமே இதை பயன்படுத்தி மகிழலாம். இதில எந்த விதமான பின்விளைவுகளோ, நட்டங்களோ நமக்கு இல்ல அப்படிங்கிறது தான் கூடுதல் சிறப்பம்சம் கூட. நிறைய நேரங்கள்ல அ ஒரு சிலர பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப அழகா தெரியும். அவங்க ரொம்ப வாழ்வியல்ல மகிழ்ச்சியாக, நிறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம் மனம் சொல்லும். ஒரு சிலர பார்க்கும்பொழுது, பரவால்ல இவங்க நல்லபடியா வாழ்ந்திருக்காங்க. இவங்க உயோகமா வாழ்றாங்க. சமூகத்திற்கு சான்றாக இருக்கிறாங்க. இவர்களுடைய வாழ்வில் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒரு சிலர பார்க்கும்போது, பாவம் இவங்க சங்கடப்படுறாங்களே, சிரமப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனம் சொல்லும். நம்மளுடைய சிந்தனை சொல்லும். இது எங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எப்படி நம்ம இந்த தீர்மானத்தை நம்ம அந்த அளவு ஒரு பெரிய நீதிபதியாக இருந்து எப்படி தீர்மானிக்க முடியுது அப்படிங்கும் பொழுது, உங்கள் மனதில் என்ன ஒளிந்திருக்கிறதோ அதுவாக நீங்க பிரதிபலிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு குரு சொல்றார். நீங்கள் ரொம்ப மகிழ்வாகவும், அழகாகவும் அதில சிந்திக்கும் பொழுது, நீங்க உங்களோட சூழல் இறுக்கமாக இல்லாமல், ரொம்ப மிக்க மகிழ்ச்சிகரமானதாக உங்களுடைய சூழல் இருக்கும்பொழுது, நீங்கள் பார்க்கும் இடங்களிலெல்லாம் அழகும், மேன்மையும், பெருமையும், அ அங்கீகாரமும் அதுக்குள்ள ஒளிந்திருக்கிறது. உங்களுடைய மனதின் வெளிப்பாடு தான் அது. அவர்களுடைய செயல்பாடு அல்ல. நீங்க பார்க்கின்ற பொருளோட செயல்பாடு இல்ல. அது வந்து அதுக்குள்ள ஒளிந்திருப்பதை நீங்கள் கண்டறிகிறீர்கள். அதற்கு உங்களுடைய மனம் ஒரு காரணியாக இருக்கின்றது அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. அப்ப அ அ திரும்ப அதே தான் சொல்றேன். நான் இந்த உலகம் அழகாக தெரிய வேண்டுமென்றால், நாம் அழகாக சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நாளின் செய்தியாக நான் சொல்கின்றேன். "நீ எதுவாக நினைக்கிறாயோ, அதுவாகவே மாறுவாய்ங்கிற" கீதை வரிகள மீண்டுமே நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். பிறர் அழகாக தெரிய வேண்டுமென்றால், நாம் அழகாக சிந்திக்க வேண்டும். நம் மனதில எப்போதுமே ஆற்றாமை, வஞ்சம், சினம் இதுபோல சி விஷயங்களை களைந்துவிட்டு எல்லாவற்றையும் அழகாக பார்க்கும் கண்ணோட்டத்தை நாம் வளர்த்துக் கொண்டால்,
இந்த உலகம் எப்போதும் நமக்கு அழகை மட்டுமே காட்டும் அப்படிங்கிறது தான். எதிரில் இருப்பவர் அனைவருமே நமக்கு ஆத்மார்ந்த நண்பர்களாக, நாம் விரும்பும் நபர்களாகவே இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தின் ரகசியமும் கூட. இப்ப அனைத்தையும் குழந்தைகளின் பார்வையில் பாருங்கள், குழப்பம் இருக்காது அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. குழந்தையின் பார்வையில எப்படி பார்க்கிறது? இதுக்கு பெருசா அவர் ரொம்ப சுருக்கமா சொல்லுவாரு. ஆனா, அதுக்குள்ள ஆழ்ந்து பார்த்தா பெரிய சிந்தனைகள் ஒளிந்திருக்கும். அனைத்தையும் குழந்தைகளின் பார்வையில் பாருங்கள்னா, குழந்தை எப்படி பார்க்குது அப்படின்னா, பிடிவாதம் பண்ணி அழுதா, ஒரு பொம்மை வேணும்னு அழுது, அல்லது சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணுது. இப்படியெல்லாம் தான் உடனே நம்மளுடைய சிந்தனைகள் வரும். அப்படி அல்ல. ஒரு சம்பவம் நடந்து விட்டால் ஓடி வரும், நடந்து பழகும். பழகும்போது பலமுறை கீழ விழுந்து அழுத அடுத்த நிமிடம் ஒரு பொம்மைய பார்த்து சிரிக்கும். அது ஒரு நொடி பொழுது கூட அந்த துக்கத்தையோ, சங்கடத்தையோ அடுத்த நொடிக்கு எடுத்து செல்லாது அப்படிங்கிறது தான் குழந்தையோட இயல்பு. ஒருத்தர் திட்டிருவாங்க. ஒரு அம்மாவே ஒரு சூழல்ல கடிந்து பேசிருவாங்க, அடிச்சுருவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிருவாங்க. ஆனாலும் அடுத்த நொடியே அ அது வந்து அதையெல்லாம் மனதிலிருந்து களைந்து விட்டு அம்மாட்ட கைகளை ஏந்திக் கொண்டு அரவணைக்க சொல்லி ஓடி செல்லும். அதுதான் குழந்தையோட மனநிலை சொல்றாங்க. இன்னொரு சொற்றொடர் கூட இருக்கு. குழந்தைகள் எப்போதும் பழம் விடுவதையும், காய் விடுவதையும் கை விரல்களோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நான் ரொம்ப ரசிச்ச ஒரு சொற்றொடர். குழந்தைகள் எப்போதும் பழம் விடுவதையும், காய் விடுவதையும் கை விரல்களோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. கை விரல்களோடு நிறுத்திக் கொள்கிறார்னா என்ன அப்படின்னா, மனதிற்கு எடுத்துச் செல்வதில்லை. நாம் மட்டும் தான் அந்த விரோத போக்குகளை மனதிற்கு எடுத்துட்டு போறோம். கொண்டாட்டம்னாலும் ரொம்ப அதிகமாக மனதுக்குள்ள திணிச்சுக்கிறோம். ஒருத்தர்கிட்ட விரோத போக்கு அப்படின்னா கூட, அவர பிடிக்கலைன்னா கூட மனது வரைக்கும் எடுத்து செல்கிறோம். அவர்கள் அப்படி இல்ல. பழமா, காயா அதோட விரல்களோட முடித்துக் கொள்கிறார்கள். மனதிற்கு எடுத்துச் செல்வதே இல்ல. அப்படிங்கிற வார்த்தையும் இந்த சொற்றொடருக்கு ஒரு ஆணித்தரமான உத்வேகத்தை தருவதாக இருந்தது. அனைத்தையும் குழந்தைகளின் பார்வையில் பாருங்கள். வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை சுற்றி எப்போதும் நிறைய நல்லது இருப்பது அப்போதுதான் நம்ம கண் பார்வையில படும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இப்ப இன்று முதல் அதுபோல பார்க்க துவங்குவோம். நம்மை சுற்றி இருக்கின்ற நல்லதை மட்டுமே நாம் அறிய துவங்குவோம். அதை உணரத் துவங்குவோம். அதனோடு வாழ பழகுவோம். இந்த ஏப்ரல் 1 மிகச்சிறந்த நன்னாளாக துவங்கி இருக்கிறது. வணிகம் செய்பவர்களுக்கு இந்த வருடம் ஆகச்சிறந்த ஒரு மிக்க தேவையான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையட்டும் அப்படிங்கிற அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புறநானூறு சொல்லுது, வாங்குபவர்கள்ட்ட குறைந்த தொகை கொடுத்து அதிக பொருள் கிடைக்கணும்னு நினைக்காத. அதே போல விற்பவர்கள்ட்ட அதிக தொகை வாங்கி கொண்டு குறைந்த பொருளை கொடுக்க வேண்டும் நினைக்காத. இது வியாபாரிக்கான அழகு அல்ல அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்லுது. அப்ப எப்படி இருக்கணும் ஒரு வணிகம் அப்படின்னா, அதிக தொகை கொடுத்து அதாவது உற்பத்தியாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு அந்த பொருளை உற்பத்தி செய்பவர்கள் திருப்தி அடையும் வகையில தொகை கொடுத்து பொருள்களை வாங்க பழகு. அதேபோல உன்னிடம் வாங்குபவர்கள் திருப்தி அடைகின்ற வகையில, இது சரியான விலைதான்னு எண்ணுகின்ற வகையில உன்னுடைய லாபத்தை வைத்து வணிகம் செய் அப்படின்னு சொல்லி புறநானூறு ஒரு பாடல் சொல்லுது. அதுபோல மிக ஆகச்சிறந்த லாபம், அதீதமான லாபம்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு நடைமுறைக்கான தேவையான ஒரு நியாயமான லாபம் இருக்கின்ற வகையில வரும் ஆண்டு வளமான ஆண்டாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோடு, உங்களுக்கு வரும் ஆண்டு மட்டுமல்ல, வரும் மாதமும், வரும் நாட்களும் மிகச்சிறந்த நாட்களாக அமையட்டும். இறையாற்றல் உங்களோடு பயணிக்கட்டும். நீங்கள் அனைவருமே உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ அன்போடு வாழ்த்து மகிழ்கின்றேன். இன்னைக்கு எங்க பள்ளியில பொது கணக்கு பூஜைகள் 8 மணிக்கு மேல இருக்கிறதுனால, கொஞ்சம் சுருக்கமாக உரையாற்றியிருக்கிறேன். அதற்காக பொறுத்தருள வேண்டுங்கிற அந்த ஒரு வேண்டுகோளையும் இந்த நாள்ல வைத்து நிறைவு செய்கின்றேன். எப்போதும் மேன்மையாக சிந்திப்போம். மேன்மையானவர்களோ சூழ இருப்போம். மேன்மையே நமது அடையாளமாகட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி. நன்றிங்க அன்பண்ணா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினீர்கள். நீர் இன்று அமையாது இவ்வுலகு என்பது குறித்தும், ஏப்ரல் மாதம் அந்த முதல் நாள் தோற்றம் துவக்கம் குறித்தும், அது மட்டுமல்லாமல் நிறைய நல்ல விடயங்களை அதிகாலை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் விரிநீர் என்ற ஒரு
அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் மேன்மை பாராட்டுவோம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரர் கவிஞர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்கினார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த அருமையான நாள் ஏப்ரல் 1 அப்படிங்கிறது வணிகர்கள் புதிய கணக்கை தொடங்குவதற்கான ஒரு நாள். நம்ம முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இது வணிகர்களுக்கு மிகவும் சிறப்பாக நல்ல வணிகத்தை உண்டாக்குகிற ஒரு தினமாக இருக்கிறது. இன்றைக்கு நிகழ்ச்சி தொடங்கும் போது ஐயா அவர்கள் தெய்வீக வாயில் திறப்பு சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க. நம்ம காலையில எழுந்தோன்னே வீட்டுல கதவை திறந்து வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே நின்று நம்ம எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஒரு தூய ஆற்றலும் ஒரு நல்ல எண்ணங்களும் நல்ல நன்மைகளும் நமக்கு வரணும், நம்மை தேடி வரணும் அப்படிங்கிறதும் தெய்வீகம் உள்ளும் புறமும் நிறைந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தினமும் சொன்னா அந்த ஒரு வீடுல எல்லாமே நேர்மறையாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொன்னாரு. ஒரு குரு கிட்ட எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் அந்த ஒரு சின்ன குழந்தை கேள்வி கேக்குது, ஒளி ஏத்துறோம்னா இருள் எங்க போகுது, அப்ப இருள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த குருவுக்கு யோசிக்கிறாரு. அப்ப சின்ன குழந்தை கூட நம்ம கிட்ட இருந்து கத்துக்கலாமா, நம்மளும் கத்துக்கணும் அப்படிங்கறத அவரு தெரிஞ்சுக்கிறாரு. நீர் பத்தி சொல்லணும்னா நீர் முதல்ல நம்ம குடிக்கிறதுக்கு அப்படிதான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் வேளாண்மை அப்படின்றதுக்கு நீரை பயன்படுத்த ஆரம்பிக்கிற பின்னாடிதான் இந்த நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிறதே தோன்றுது. கடலை ஆண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராஜராஜ சோழன் தான். நீரை பயணத்திற்கு கூட உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதும் பயணம் மூலமாக வணிகத்திற்கும் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் ராஜராஜ சோழன் தான் முதல்ல நம்ம அதிகமாக நம்ம அவரை பத்தி தான் சொல்ல முடியும். நீர் அப்படின்னு பார்த்தோம்னா 97.5 விழுக்காடு கடல் நீராக தான் இருக்குது இந்த உலகம் முழுக்க. 1.9 விழுக்காடு நீர் மேல்பரப்பு நீராகவும் 0.6 நிலத்தடி நீராகவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த 2.5 விழுக்காடு நீர்ல தான் நம்ம இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. புறநானூர்ல இருந்து ஐயா நிறைய பாடல்களும் பகிர்ந்துகிட்டாங்க. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படிங்கிற ஒரு பாடலும், நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தினர் அப்படின்றதையும் அந்த அழகா அந்த பாடலையும் சொன்னாங்க. ஏன்னா உணவு அப்படிங்கிறது ஒரு நீராகவும் நமக்கு அமைந்திருக்கிறது. சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க, முறையாக ஒரு பெய்ற மழைய சேமிச்சு அதை விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் மக்களுக்கு பயன்படும் வகையில் பயன்படுத்த தெரியாத ஒரு மன்னன் ஆண்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நீர்நிலைக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க தமிழர்கள். அதுல பார்த்தா குளிக்கிற இடம் அப்படின்றது குளம், குளிப்பது குளம். ஏர் பூட்டி விவசாயம் செய்யும் நீரை பயன்படுத்துற இடத்துக்கு பேரு ஏரி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஊர்ல எல்லாருமே சமையலுக்கோ உணவுக்காக பயன்படுத்துற நீர் ஊரணி. இப்படி ஒரு பெயர் காரணங்களோட அந்த நீர்நிலைக்கான பேர்களையும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த நீர் அசுத்தம் ஆகக்கூடாதுங்கிறதுலயுமே ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. அதனாலதான் குளக்கரையில நிறைய கடவுள் பெயரை வச்சு குளக்கரை விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அருஞ்சுனை காத்த ஐயனார், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வச்சு சாமி பெயர்கள்லாம் நிறைய வச்சு அந்த நீர்நிலையை மாசுபடுத்தாமல் காப்பதற்காக நிறைய சடங்குகளும் பண்றாங்க, விழாக்களும் எடுக்கிறாங்க. நம்ம கொங்கு நாடுல கூட பார்த்தோம்னா ஐயா சொன்னாங்க, முளைப்பாரி அப்படிங்கிறது திருமணம் பண்ண உடனேயுமே அந்த ஒரு சடங்கு செய்வாங்க. ஆனா இப்பெல்லாம் அதை அப்படியே தெளிச்சு விட்டுறாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது அப்படிங்கிறதும், நீத்தார் வழிபாடு அப்படிங்கிறதும் நீரை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பண்றாங்க. ஒரு கோயில்ல ஒரு திருவிழா அப்படின்னா தீர்த்தம் எடுக்கிறோம் நம்ம. ஒரு யோகிகள் அவங்க எல்லாம் கையில கமண்டலத்துல எப்பவுமே நீர் வச்சிருக்காங்க. சாபம் கொடுக்கறதுனாலும் அதுலதான் கொடுப்பாங்க. ஒரு கோயில்ல ஒரு கும்பாபிஷேகம் செய்யறாங்க அப்படின்னா சரி ஒரு பிரசாதமாகவும் அந்த தீர்த்தம் தெளிக்கிறது இதெல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஐயா சொன்ன ஒரு கவிதை, எழுதின ஒரு கவிதை நிறைய பேர் அதை அங்கீகரிச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த கவிதையை சொன்னாங்க.
பனிக்குடம் உடைந்து நம்ம வெளியே வரோம், மண்குடம் உடைத்து நம்ம இந்த உலகை விட்டு போறோம். இதற்கு நடுவில் நமக்கு எதுக்கு இருமாப்பு அப்படின்ற ஐயா எழுதின கவிதை அதுவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிங்க ஐயா. ஒரு குரு கிட்ட ஒரு சீடர்கள்லாம் போய் கேள்வி கேட்கறாங்க, நீங்க ஏன் அடிக்கடி குளத்துல எட்டி எட்டி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொல்றாரு, நீங்க நிறைய சந்தேகம் எல்லாம் கேக்குறீங்க, அதுக்கான விளக்கம் கொடுக்கற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிறத நான் குளத்துக்கிட்ட கேட்பேன். அந்த குளம் சலனம் இல்லாம இருந்துச்சுன்னா நான் அந்த அதற்கான விளக்கங்கள் கொடுப்பேன். இல்ல ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னாக்க நான் அப்பவும் போய் நான் பார்ப்பேன். அப்ப அந்த தவறு செய்தவர்களின் முகத்தை அந்த குளம் காட்டி கொடுத்துரும், நான் தான் தவறு செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவேன். அது ஒரு மாதிரி குற்ற உணர்வோ இது எதுவா இருந்தாலும் அந்த மனதின் பிரதிபலிப்பு அப்படிங்கிறது அந்த குளம் எனக்கு காட்டி கொடுத்துரும். அதாவது நீரை வந்து நம்ம மனதின் பிரதிபலிப்பாகவும் நம்ம மனசாட்சியாகவும் எடுத்துக்கலாம். ஓடுகின்ற தண்ணீர்ல எப்பவுமே உபயோகமா இருக்கும். தேங்கி இருக்கும் தண்ணீர்ல தான் ஒரு கழிவுகள் இருக்கும். ஆனால் ஓடுகின்ற நீர் எப்பவுமே நம்ம உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி ஐயா இன்னைக்கு ஒரு சூட்சுமத்தையும் சொன்னாங்க. ஒரு ஒரு குவளை நீர் எடுத்து கையில வச்சுக்கணும். அதுல நம்மளுடைய சுண்டு விரலை உள்ள விட்டுட்டு இன்னொரு கையை நம்ம மேல பிரபஞ்சத்தை நோக்கி வச்சுட்டு நம்ம எனக்கெல்லாம் என்னென்னலாம் தேவையோ நம்ம கேட்கறதெல்லாம் அந்த அந்த நீர்ல கையை விட்டுட்டு அந்த விரலை சுண்டு விரலை விட்டுட்டு நம்ம தேவையை கேட்டால் அந்த பிரபஞ்சம் நமக்கு உடனே நிறைவேற்றி கொடுக்கும். நாள்பட்ட ஒரு ஆசைகள் நமக்கு இருக்கலாம், விருப்பங்கள் தேவைகள் இருக்கலாம், அதெல்லாம் உடனடியாக இந்த ஒரு வேண்டுதல் அப்படிங்கறது நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கறதையும் சொன்னாங்க. நம்ம பிறர் அழகா தெரியணும் அப்படின்னம்னா நம்ம அழகா சிந்திக்கணும், இல்ல அழகான கண்ணோட்டத்தை நம்ம தான் வளர்த்துக்கணும். ஏன்னா குழந்தைகள் கூட பழம் காய் விடுவாங்க, விட்டும் கூட கை விரலை தான் உபயோகப்படுத்துவாங்க, மனசுக்குள்ள அதை எடுத்துட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி நாமளும் எதையும் மனதுக்குள்ள எடுத்துட்டு போகக்கூடாது. வணிகம் இன்றைக்கு எல்லாரும் புது கணக்கு தொடங்குறாங்க அப்படிங்கும்போது வணிகம் செய்யறவங்க, பொருள் உற்பத்தி செய்யறவங்க திருப்தி அடைற அளவுக்கு அந்த பணம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அந்த பொருள் வாங்குறவர்களும் திருப்தி அடையணும். அந்த இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறேன், இந்த பொருளுக்கான ஒரு தேவையும் சரி, இந்த பொருளான தரவும் இருக்கு அப்படிங்கிற வகையில இருவருக்குமே திருப்தி கொடுக்கக்கூடியதாக ஒரு வணிகம் இருக்கணும். அதிக லாபம் அப்படிங்கறத எதிர்பார்க்காம வணிகர்களோட திருப்தியும் வாங்குபவர்களின் திருப்தியும் மிகவும் முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி ஐயா அவர்கள் இன்றைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி மிக முக்கியமாக நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தியும் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த மீன்கள் நிறைய பிடிப்பாங்க அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி. அந்த சமயங்கள்ல நிறைய மீன் இருக்கும். அந்த பிடிக்கும் போது அந்த மீன்கள் ஏமாந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தினமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்தோம்னா பிரான்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் அந்த ஏப்ரல் 1 தான் புது வருடமாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதற்கப்புறம் ஜனவரி 1 தான் அந்த கிரிகோரியன் கேலண்டர்ல புது வருடம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துல நிறைய பேருக்கு அந்த செய்திகள் போய் சேரல அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாம மீண்டும் அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியே புது வருடம்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்படி கொண்டாடுறவங்களை பார்த்துதான் முட்டாள்கள் தினம் அப்படிங்கிறது உருவாகுது. பின்னாட்கள்ல ஒரு 1750க்கு மேல அரசு லண்டன்ல இப்படி அரசாங்கமே பிரான்ஸ்ல எல்லாம் அரசாங்கங்கள் அறிவிக்கிறாங்க புத்தாண்டு அப்படிங்கிறது ஜனவரி 1 அப்படிங்கும்போது எல்லாருக்குமே தெரிய வருது. அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நின்னு போனாலும் அந்த முட்டாள்கள் தினம் அப்படிங்கிற ஒரு தினம் நகைச்சுவையாக நம்மிடையே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே நம்ம இன்னுமே நிறைய சின்ன வயசுல நினைவுகள் நிறைய பேருக்கு அந்த ஏப்ரல் 1ல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மற்றவங்களை ஏமாத்த முயற்சி செய்வோம். சின்ன விஷயம் நம்ம பண்ணுவோம், ஆனா அது அவங்கள மனசை காயப்படுத்துறதா இருக்காது. ஆனா இன்னைக்கு பிராங்க் அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் செய்யறது காயப்படுத்துவதா இருக்கு. அதே நகைச்சுவையாக கடந்து போனா இந்த ஒரு நாள் ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஐயா ஏப்ரல் 1 வரலாறையும் அழகா பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றிங்க ஐயா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா, அந்த மாதத்தின் முதல் நாள் சிறப்பான ஒரு உரை, அருமையான ஒரு உரை. ஐயாவோட உரையை கேட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நீரை பற்றி நிறைய தகவல்கள் கொடுத்தாரு. புறநானூர்ல இருந்து அந்த அந்த காலத்துல நம்ம நீர் ஊரணி, ஏரி, குளம் அதுக்கெல்லாம் பேர் வச்சு முன்னோர்கள் அந்த நீரை அவ்வளவு தூரம் பயன்படுத்தினாங்க. நீரின்றி அமையாத உலகு, நீர் தான் இந்த பஞ்சபூதங்கள்ல முதன்மையானது நீர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நம்ம உலகத்துல
நம்ம இந்த பூமியில 70% நீரால தான் அமைஞ்சிருக்கு. அந்த நம்ம எல்லாத்துலயும் பாருங்களேன், அந்த நீர் வந்து பயன்படுது. அந்த பஞ்சபூதங்களே பாருங்க. ஆஹ் நிலம் அப்படின்னா நிலத்துக்கு அடியில நீர் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, நெருப்பு அதை அணைக்கிறதுக்கு நீர் இருக்கு. காற்று, அதுலயும் நீர் இருக்கு. அது அதே மாதிரி எல்லா இதுலயுமே நீர் இருக்கு. சோ நீர் வந்து அந்த பிரபஞ்ச சக்தி நல்லா உள்வாங்கி அந்த இருக்கிறதுனாலதான் ஐயா அந்த சொன்ன அந்த சூட்சமம் அந்த இது அறிஞ்சுக்க முடியுது. இந்த பிரபஞ்ச பேராட்சியில இழுக்கிற சக்தி நீருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீர் முதன்மையானதா இருக்கு பஞ்சபூதங்கள்ல அப்படின்னு சொன்னாரு ஐயா. அது மாதிரி நிறைய நீரை பத்தி நிறைய சொல்லுவாங்க. நீரோட அருமை. இப்ப யாராவது ஒரு வீட்டுக்கு வந்தா கூட எடுத்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் நீர் தான் கொடுப்போம். அவங்க எந்த எண்ணத்துல வந்தாலும் அந்த எண்ணத்தை அந்த மனசை சமநிலைப்படுத்தி ஒரு விரோதமா வந்தா கூட அந்த நீர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நீர் அருந்தனோடனே அவங்களுடைய எண்ணம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்தோடனே நீர் கொடுப்பாங்க. எல்லா ஊர்லயும் இது சாத்தியமா தான் இருக்கு. அதே மாதிரி எங்கேயாவது வண்டியில கிண்டில எங்கேயாவது போகும்போது திடீர்னு கீழே கீழே விழுந்துட்டா கூட என் வண்டியில எப்போதுமே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா எடுத்தோடனே தண்ணி குடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த படப்படப்பு, அந்த ஒரு பயம், அப்ப அந்த தண்ணி குடிச்சோடனே அதை அப்படியே அடைக்கிடும் அப்படிங்கிறதுனால. அப்ப நீர்ல வந்து அவ்வளவு ஒரு மேன்மையான ஆஹ் நல்ல விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஆஹ் அதே மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இப்ப சமீபத்துல ஒரு உள்காயம் மாதிரி எனக்கு சின்ன ஒரு லைட்டா ஜர்க்காயி சின்ன ஷோல்டர்ல அப்படி கீழே விழுந்துட்டேன். அது ஒண்ணும் இல்ல. அது ஒரு பிரச்சனை, சின்ன வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. கையை மேல தூக்குறது கொஞ்சம் கடினமா இருந்தது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒண்ணும் செய்யாத அந்த நீர்ல உப்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து ஒத்தனை வைங்க அப்படின்னாங்க. ஒருத்தர் சொன்னாரு. அப்ப அதே மாதிரி தான் வச்சேன். சரியாயிடுச்சு. இது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீர்ல அவ்வளவு ஒரு சத்து. நீர் நீர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான். ஆஹ் ஆஹ் நல்ல ஒரு மேன்மையான கருத்துக்கள். ஐயாவோட அந்த கவிதை வரிகளும் செமையா இருந்தது. பனிக்குடம், மண்குடம், இடப்பட்ட இடத்துல நமக்கு எதுக்கு அந்த இருமாப்பு. அவ்வளவு அருமையான ஒரு கவிதை. நல்லா யோசிக்க வேண்டிய கவிதை. சிறப்பா இருந்தது. ஐயா உங்களுடைய உரை இந்த மாதத்தின் இந்த முதல் நாள் முதல் தேதியில கேட்டது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிங்கய்யா, நன்றி. உங்களுடைய மாசம் மாசம் உங்களுடைய அந்த உரையை கேட்கறதுக்காகவே இன்னைக்கு முதல்ல வந்துட்டேன். நன்றிங்கய்யா, நன்றி. வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விஜயகுமாரி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உருவாழ்க, உருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா, அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று நம் தளத்தில் வந்து ஐயா சித்தர் பாஸ்கரன் அவர்கள் வந்து நமக்கெல்லாம் மாதம் முதலே வந்து நமக்கு நிறைய புரிதலை நிறைய கொடுத்துருக்காங்க. ஐயா அவங்களுக்கு பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்,
அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. இன்னைக்கு ஐயா நமக்கெல்லாம் நிறைய கருத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டு வாசப்படியை திறந்து வச்சு அந்த தெய்வீக வாயில் திறப்பு இருக்கு இல்லைங்களா, சங்கல்பம். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு ஏப்ரல் 1. ஐயா 1ஆம் தேதியே நமக்கெல்லாம் அந்த வீடு சங்கல்பம் சொல்ற மாதிரி இந்த தலத்துக்கு சங்கல்பம் சொல்லி செய்திருக்காங்கன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஐயா ஈர்ப்பு விதியிலேயே கூட இந்த சங்கல்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கெல்லாம். அப்புறம் ஜனவரி 1 தான் புத்தாண்டு தினம் கொண்டாடணும். ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம், ஏமாறுவர்கள் தினம் என்ன புரிய வச்சாங்க. மீன்கள் ஏமாறும் தினம் மாறி முட்டாள்கள் ஏப்ரல் தினம் என்று வந்தது என்று கூறினார்கள். மிக தெளிவுகளையா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று நாம் உணர்ந்து நடக்க வேண்டும் என்றும் தெளிய வைத்தார்கள். தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது என்றும் மிக அருமையாக எடுத்து கூறினீர்கள் ஐயா. நன்றிகள் ஐயா. அந்த நீரை மேன்மையாக பாராட்டுவோம், மேன்மைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னீங்க. வாழ்க்கைக்கு நீர் எப்படி அத்தியாவசியமானது என்று இன்றியமையாதது என்றும் நாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா அந்த நீரை பற்றி நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நீரின்றி அமையாது இவ்வுலகு. குளத்தில் எட்டி பார்க்கும் அனுபவம் கதை நன்றாக இருந்ததுங்க ஐயா, புரிஞ்சுக்கிட்டோம். அப்படிதான் ஒவ்வொருத்தரும் நடந்துகிட்டு இருக்கோம். ஓடுகின்ற நீராக நாம் இருக்க வேண்டும், தேங்கி நிற்கும் நீராக இருக்கக்கூடாது. நாம் நகர்ந்து கொண்டே இருப்போம். அந்த மாதிரி ஐயா நிறைய சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சித்தர் பாஸ்கரன் ஐயா அவங்களும் அவங்க பேரனும் குழந்தைகளும் குடும்பமும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்திய கௌரி அம்மா உங்க மைக் மியூட்ல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட உரை மிகவும் அருமையா இருந்தது. நீர் தொடர்பான செய்திகள் புதுமையாகவும் இருந்தது. எடுத்துரைத்த விதம் ரொம்ப சிறப்பா இருந்தது. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. வான் சிறப்புல திருவள்ளுவர் நுட்பமா சொல்லியிருப்பார். வானத்திலிருந்து பொழிகின்ற மழையை நம்பி உயிரினம் பயிர் பச்சைகள் வாழ்ந்து வருதலால் மழையானது உயிரூட்டம் தருகிற அமுதம் என கருதப்படும்னார்.
துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதுவும் நல்ல ஒரு நுட்பமான குறள் தான். உண்பவருக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை உண்டாக்கி உண்பவருக்கு உணவாகவும் அமைவது மழை. மழை உண்ணும் விளை பொருட்களை உண்டாக்குவது மட்டுமல்லாமல் அருந்தும் நீராகி மழையே உணவாகவும் அமைகிறது என்பது பொருள். 10 குறள்கள் இருந்தாலும் ஐயா பேசினதுக்கு பொருத்தமான இந்த 2 குறள்கள். கரிகால் பெருவளத்தான், நான் அப்படித்தான் சொல்லுவேன். அவர் அன்றைய காலங்களிலேயே பொறியாளர், அதாவது இன்ஜினியர் அவங்கள வைத்து நிலத்தடியை ஆராய்ச்சி பண்ணி நிலம் வந்து நீரை உறிஞ்சாதபடி நல்லா கட்டி அணையாக்கி நல்ல தண்ணியை தேக்கி வச்சான். அதுதான் கல்லணை. அன்றைக்கு அவனுடைய அந்த அருமையான செயல் எத்தனையோ கோடான கோடி உயிர்கள்லாம் நல்லா வாழ்ந்தது. உழவர்கள்லாம் உழவு தொழில் அருமையாக செய்து எல்லா மக்களும் வயிறார சாப்பிட்டு நல்லா வாழ்ந்தாங்க. அதுதான் உண்மை. எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதான் கரிகால் பெருவளத்தான். அந்த பெருவளத்தான் சொல்றதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நாங்களும் விவசாய குடும்பம், அதனால கரிகால் சோழனோட அந்த நல்ல உள்ளம் வந்து எத்தனை உயிர்களை வாழ வைத்தது. இன்னைக்கு ஐயா நீரோட மகத்துவத்தை அருமையா வந்து எடுத்துரைத்தார்கள். அன்றைக்கே பாருங்க, நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அறிவானவங்க. உலகத்திலே அறிவானவர்கள்னா தமிழர்கள் தான். உலகத்திலே கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்கன்னா தமிழர்கள் தான். உலகத்திலே உயர்ந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரங்க தமிழர்கள் தான். உலகத்திலே விருந்தோம்பல் பண்புனா தமிழர்கள் தான். உலகத்திலேயே ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் இன்றைக்கும் நிறைய இருக்கத்தான் செய்யுது. ஒரு சிலர் தான் சரியா இல்லை. அப்போ அன்றைக்கே ஏரி, பேரேரி, குளம், குட்டை, ஓடை, ஆறு, நதி எல்லாத்தையும் அழகா முறைப்படுத்தி அவங்க வச்சிருக்காங்க. குளம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வடிய விட்டுருவாங்க. அது ஓடையில ஓடும். அப்படி ஓடுறப்போ அங்கங்க மக்கள் அதை பயன்படுத்திப்பாங்க. ஏரியில நிறைஞ்சிருந்துச்சுன்னா அதுல வழிந்தோடும் அந்த நீர் எங்க ஊர்ல குளத்துல நிறையும். குளத்துல வழிஞ்சு போறது ஓடைக்கு போய் அப்புறம் அது கடலோட கலக்கும். முறைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதற்கான பாதைகளை எல்லாம் உருவாக்கி முறையா வச்சிருந்திருக்காங்க. இன்றைக்கு சொல்ல வேண்டியதில்லை. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஏரி காணாம போச்சு. அப்புறம் தண்ணியில தான் மிதக்குறாங்க. சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டாங்க. அது பேரழிவா ஆயிடுச்சு. ஐயா பேசின தலைப்பு அருமையான தலைப்பு. சாப்பிடாம கூட ஒரு வேளை இருந்துடலாங்க. தாகமா இருந்தா தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? தண்ணிய குடிச்சாதான் அப்பாட அப்படின்னு இருக்கும். அவ்வளோ முக்கியம் தண்ணி. ஐயா வந்து புறநானூர்ல இருந்து பல பாடல்களை சான்றா சொன்னாங்க. அருமை ஐயா, அருமை ஐயா. இப்படி எடுத்துரைக்கிறது தான் எங்களுக்கு பயனுடையதா இருக்கு. மறு ஒளிபரப்புல கேட்கறவங்க எல்லாம், ஓ இந்த நூல் இருக்கு, அந்த நூல் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா சித்தர் பாஸ்கரன் ஐயாவினுடைய இன்றைய நீர் தொடர்பான விரிநீர் தலைப்பின் கீழ் ஆற்றிய உரை மிகவும் பயனுள்ள வகையில் அனைவருக்கும் ஏற்புடையதாக அமைந்தமை மிகவும் சிறப்பு. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மேன்மையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
ஐயா அவர்கள் ஆரம்பிக்கும் போது நாம் எழுந்தவுடன் நம்முடைய கதவுகளை அந்த இறை தன்மையோடு கதவுகளை திறந்து இயற்கையோடு நாம் அந்த பஞ்சபூதங்களையும் நாம் வீட்டிற்குள் வரவழைக்க நாம் எப்படி சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய அந்த செய்திகளோடு அவருடைய உரையை ஆரம்பித்தார். அதே போன்று ஐயா இடையிடையே இந்த நீரின்றி அமையாது உலகு என்பது தொடர்பான அற்புதமான விளக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ஐயா அவர்கள் அந்த விளக்கங்களிலே நாம் நிற்கின்ற நீராக இல்லாமல் ஓடுகின்ற நீராக எப்பொழுதும் தெளிந்த நீராக இருக்க வேண்டும் என்ற அற்புதமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நிறைவாக குழந்தைகளின் மனநிலையோடு நாம் வாழ்வை ஒவ்வொரு நொடி துளிகளையும் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற அந்த நிறைவான கருத்துக்களோடு ஐயா நிறைவு செய்தார். இது போன்ற ஐயா அந்த கடைசியாக கூறிய அந்த குழந்தைகளின் மனநிலையோடு நம் வாழ்வை ஒவ்வொரு நொடித்துளிகளையும் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று அந்த வரிகளோடு சில பாடல்கள் எனக்கு நினைவு வருகிறது. அந்த பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை கட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன். பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை கட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன். அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா, பிள்ளையாய் ஓடுவர உள்ளமே தாவுதடா. கண்ணீரண்டும் தாமரையோ கண்ணம் என்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. ஊத்துமலை தண்ணீரே உள்ளங்கை சர்க்கரையே, ஊத்துமலை தண்ணீரே உள்ளங்கை சர்க்கரையே, நீ நம்பத்த தங்கரதும் இடுப்பில் உள்ள நந்தவனோ, கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே, ஆத்தா அழுத கண்ணீராக பெருகி வந்து தொட்டில் நனையும் வரை உன் தூக்கம் கலையும் வரை, கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே, கண்ணுறங்கு சூரியனே. ஆரிராரிராரி ஆரிராரிராரிரோ, ஆரிராரிராரி ஆரிராரிராரிரோ, ஆரிரோ ஆரிரோ. நன்றி நன்றி நன்றி. இன்றைய காலை பொழுதை மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காலை பொழுதாக மாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றிகளும். மேலும் ஒரு சிறிய தகவல், நடைப்பயிற்சியில் இருக்கும்போது எங்கு நின்று இந்த தகவலை பகிர்ந்து கொள்வது என்பதை சுற்றி திரிந்த போது அற்புதமான ஒரு நீர்த்தேக்க தொட்டியின் கீழ் நின்று கொண்டு இப்பொழுது பேசுகிறேன். இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஐயா பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வையகம், வாழ்க வளம். அருமைங்கய்யா, மிகவும் சிறப்பான பாடல்கள். அதுல ஒரு பாட்டு கேட்டதில்லை, இன்னும் சில பாடல்கள் கேட்காம பலகாலமா கேட்காத பாடல் அப்படின்றத ரொம்ப ரொம்ப அழகான பாடல்களோட இன்றைய காலை பொழுதை நிறைத்திருக்கீங்க. மிக்க நன்றிங்கய்யா. பவளமணிமா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது பாஸ்கர் சார் பேசுனது. நீரை பத்தி எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நிறைய நீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, நீரும் வந்து ஒரு கடவுள் மாதிரி தான்.
தண்ணீரை சிந்த ஒரு வேஸ்ட் பண்ணாமல் அனாவசியமாக பண்ணாமல் இருக்கணும்னு நிறையா கற்றுக்கணும். நீரை பற்றி நிறையா சொன்னார். அது மாதிரி இந்த கரிகாலன் கட்டின அணையை பற்றி சொன்னாங்க. கரிகாலன் அந்த காலத்தில் எப்படி கட்டினாரு, எப்படி இன்னும் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அந்த காலத்தில் காமராஜரும் அது மாதிரி நிறைய அணைக்கட்டு கட்டியிருக்காரு. அவர் சொல்லுவாராம், இது மாதிரி இந்த இடத்துல அணைக்கட்டு கட்டணும்னு நிறைய பேரை கூப்பிட்டு வருவாராம், இன்ஜினியருங்களாம். அவங்களாம் போய் பார்த்துட்டு, இல்லை இந்த இடத்துல கட்ட முடியாதும்பாங்களாம். உங்களை கட்ட முடியாதுன்னு சொல்கிறதுக்காக அவங்கள கூப்பிடல, இந்த இடத்துல கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி நிறையா கட்டியிருக்காரு. அதெல்லாம் இன்னும் நல்லா வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த தண்ணினால நிறைய விவசாயம் எல்லாம் நல்லா நடக்குது. அது மாதிரி தண்ணீர் ரொம்ப இன்றியமையாத இருக்குது. தண்ணி யாரும் அனாவசியமாக வேஸ்ட் பண்ணாமல் வைக்கணும். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நிறைய புரிய வச்ச பாஸ்கர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். பாஸ்கரன் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மிக்க மகிழ்ச்சிமா. உண்மையிலேயே பின்னூட்டங்கள் வழங்கிய அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். நீர் எவ்வளவு மேன்மையானது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது மனிதனால் உருவாக்க முடியாத ஒரு விஷயம். எப்படி உடலில் ரத்தத்தை நம்ம செயற்கையாக உருவாக்க முடியாதோ, அதுபோல் மழை நீரை நம்ம இயற்கை தான் அது உருவாக்கி கொடுக்க முடியுங்கிற விஷயத்த அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அது மாபெரும் கடமை நமக்கு இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட போகிறது நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் தான். அந்த உணர்வு எல்லோருக்குள்ளும் இது சுயநலமாகவும் பொதுநலமாகவும் இரண்டு கோணங்களிலும் இது பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால அவசியம் மிகச்சிறப்பாக இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிற வேண்டுகோளை இந்த நாளில் நான் வைக்கிறேன். வாய்ப்பு இருக்கின்ற இடங்கள்லாம் தகவல்களை பதிவு செய்யுங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய இந்நாளின் கடமை. அதுபோல் மிகச்சிறப்பாக பின்னூட்டங்கள் வழங்கி ஐயா பாடல் எனக்கு ஒரு ஒரு தாலாட்டு பாடலோட ஒரு பின்னூட்டம் வழங்கினாங்க. அவருடைய கம்பீர குரல் எப்போதுமே இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தூண்டுது. வழக்கம் போல வாழ்த்துக்கள் அளித்த அனைவருக்குமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்கய்யா. இந்த மாதத்தின் முதல் சிறப்புரை அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக இருந்தது. ஏப்ரல் 1 அதோட வரலாறும் நீர் எந்த அளவுக்கு இன்றியமையாததாக இருக்கிறது நம்முடைய வாழ்வில் அப்படிங்கிறத திருக்குறள்கள், புறநானூறு, இப்படி பல பாடல்கள் மூலமாகவும் நிறைய கருத்துக்கள் இன்று பகிர்ந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மிகவும் சிறப்பான நிகழ்வு, அருமையான அற்புதமான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி பவளமணிமா, சசிகலாமா, சோபன், அன்பு சார் அவர்கள்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு தமிழர்ப என்ற தொடர் நிகழ்வில் காசி ஆறுமுகம் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.